chapter chairman to give away the welcome address. Thank you, Mohan. Good evening, all of you. It gives me immense pleasure to extend a warm welcome to all of you. இன்றைய தினம் ஒரு மிகச்சிறந்த, ஏன்னா கேப்டன் வந்து என்கிட்ட தமிழில் தான் பேசணும்னு கண்டிஷன் போட்டிருக்காரு. ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காரு, சார் நீங்கள் இங்கிலீஷில் பேசக்கூடாது, தமிழில் தான் பேசணும்னு. அதனால் வில் ட்ரை டு டாக் இன் தமிழ். அப்பப்போ இங்கிலீஷ் ஆகிடுறதுனால தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆக இன்றைய தினம் இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருப்பது எம்எஸ்எம்இ செக்டார். அந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்கு வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியாஸ், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் நாங்கள் உத்திகள்னு சொல்லுவோம். அந்த வியாபார உத்திகள் அல்லது தொழில்துறை உத்திகள் அல்லது தொழில் முன்னேற்றத்துக்கு உத்திகள்ங்கிறோம். அந்த தொழில்துறை உத்திகளை வந்து இன்றைக்கு நம்மிடையே மிகச் சிறப்பாக இங்கே நம்மிடம் உரையாட வந்திருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் கண்ணன் லட்சுமி நாராயணன், த ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் பிசினஸ் ஐஐடி மெட்ராஸ் அண்ட் ஃபவுண்டர் டைரக்டர் ஆஃப் பிராக்டிகல் ஃபவுண்டேஷன் இங்கே வந்திருக்கின்றார்கள். மிகச்சிறந்த ஒரு பேராசிரியர். சார், தி எக்ஸ்டெண்ட் a warm welcome on behalf of all the 6 chapters, சேலம், நாமக்கல், ஆத்தூர், புதுச்சேரி, ஈரோடு and Trichy. So welcome, sir. We extend a warm welcome. And also, thank you very much. And also I extend a warm welcome to our officials from Chennai MMA and all the members of all chapters and the chairman of all the chapters. இன்றைக்கு வந்து இதுதான் இன்னைக்கு வந்து பேஸ். இந்த எம்எஸ்எம்இ செக்டார் உருப்பட்டாதான் நாடு உருப்படும். இந்த எம்எஸ்எம்இ செக்டார் முன்னேறினாதான் நாடு முன்னேறும். இன்றைக்கு இருக்கிற இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல லாட் ஆஃப் ரிலீஃப் அனௌன்ஸ் பண்ணா கூட உங்களுக்கு அந்த ப்ரொடக்ஷன் வரணும், பிஸ்னஸ் வரணும், வரணும். அது வந்தாதான் முடியும். இதெல்லாம் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி செய்யலாங்கிறத நம்முடைய ப்ரொஃபஸர் கண்ணன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக நமக்கெல்லாம் புரிகிற மாதிரி நமக்கு சொல்ல இருக்கின்றார்கள். அதை நல்ல அவசியமாக நம்ம கேட்டுக்கணும். Only listening is not important. It should be implemented. Whatever you are getting the knowledge from MMA talks, you must implement in your life and your business. நீங்கள் அது அப்படியே வந்துடுது. நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் சக்ஸஸ் வரும். சும்மா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டீங்கன்னா எதுக்கு ஆகாது. ஸோ ரிசீவ் தி மெசேஜ், grasp the idea, get the juice, enjoy. Develop your business. உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணி and be a reason for the development of the economy of the Indian country. So thank you very much for the opportunity, Captain. And we once again extend a warm welcome to all the participants, all the chairperson, and a special welcome to our speaker of the day, Professor Kannan. Welcome, sir. Now floor over to Mohan. Thank you so much, sir. I think the participants were on. Thank you, Mr. Kannan, for accepting our request to address our members today. Members join பண்ணிக்கிட்டு இருக்காங்க. As you are all aware, எல்லாம் இவங்க MSME members, அதனால அவங்க பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் ஏற கட்டிட்டு கொஞ்சம் இதை பண்ணிட்டு வருவாங்க. அதனால I think they will join another 5-10 minutes வந்துருவாங்க. அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் we will look at what MMA is doing. Group Captain Vijaykumar உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அவர் தான் வந்து எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், எல்லா மெம்பர்ஸ்க்கும் தெரியும். இன்னைக்கு ஒரு அர்ஜென்ட்டா அவருக்கு ஆக்சுவலா அவர் தான் வரதாக இருந்துச்சு இந்த உரை எடுக்க கொடுக்கறதுக்கு. பட் உங்களுக்கு எல்லாரும் தெரியும், அந்த நம்ம இந்த வருஷம் வந்து அந்த 1971 வார், பங்களாதேஷ் வார் நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு 50 வருஷம் இந்த வருஷம் ஆயிட்டு இருக்கு. அதுக்கான செலிப்ரேஷன் பல இது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு சென்னையில. டெல்லியில இருந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ல இருந்து அவங்க ஒரு டார்ச் எல்லாம் கூட கொடுத்து பல இடத்துக்கு அமைச்சிருக்காங்க. அது வந்து இப்போ சென்னையில அதுக்கான ஏரியா இங்க வந்து ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் நிறைய கொண்டாட்டம் அதை பத்தி அதுக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஈவெண்ட்ல தான் இன்னைக்கு கலக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. அதை ஒண்ணு வேண்டாம்னு சொல்ல முடியாது, வரலன்னு சொல்ல முடியாதுங்கிறதால விஜயகுமார் சார் அங்க கிளம்பிட்டாங்க. பட் இஸ் பெஸ்ட் விஷஸ் ஃபார் தி ப்ரோக்ராம். இன்னைக்கு மற்ற மெம்பர் உறுப்பினர்லாம் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் டு ஆல் தி சாப்டர் சேர்மன். நாமக்கல்ல இருந்து கணேசன் சார் ஜாயின் பண்ணிருக்காரு, மோகன் வந்திருக்காங்க ஃப்ரம் சேலம், ஆத்தூர்ல இருந்து செல்வம் கொஞ்ச நேரத்துல ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, டிரைவிங்ல இருக்காரு. அந்த மாதிரி மற்ற சேர்மன்லாம் கூட வந்திருப்பாங்க. பாண்டிச்சேரியில இருந்து மன்னாதன் சார் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாருமே எல்லா சேர்மனும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்கிற உறுப்பினர்களும் ஒருத்தர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சில நேரத்துல எல்லாருமே ஜாயின் பண்ணிடுவாங்க. நாம சில ஈவெண்ட் மட்டும் அடுத்தது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மற்றவங்க எல்லாம் வரத்துக்குள்ள சொல்லிடுறேன். அடுத்த ஈவெண்ட்னு பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி நமக்கு இருக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்றத அந்த ஒரு சீரீஸ் நம்ம செஞ்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், எவ்ரி மந்த்
we are having ஒரு பர்டிகுலர் ஸ்பீக்கரை ஒரு ஸ்டார்ட் அப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு மிஸ்டர் வி சங்கர் அவர் வந்து கேம்ஸ் அப்படின்ற கம்பெனியை நிறுவனத்தை உருவாக்கினவர். அவர் வந்து ஹீ இஸ் டேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டார்ட் அப், சக்சஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சீரீஸ்ல இந்த மாசம் பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி டாக்டர் ரஞ்சனி மணியன் அவங்க வந்து குளோபல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. அவங்களும் அவங்களோட டாட்டர் மிஸ் ரோஹிணி மணியன் அவங்க வந்து சிஇஓ ஆஃப் தி கம்பெனி. இவங்க 2 பேரோடையும் உரையாடுறாரு மிஸ்டர் சங்கர். ஸ்டார்ட் அப்பை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபண்டிங், ஸ்டார்ட் அப்ல இருந்து என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்தது, அவங்க எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்றத அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் தயவு செஞ்சு அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 29ஆம் தேதி மறுநாள், இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம அந்த 1971 வாரோட 50வது வருஷம் நம்ம எல்லாம் வந்து இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்ட்டு. அந்த கொண்டாட்டத்தை ஒரு நாள் நம்ம எம்எம்ஏலயும் வச்சுக்க போறோம். அதாவது 29ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் அந்த பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த டார்ச்சை எம்எம்ஏக்கு எடுத்துட்டு வந்து அங்க 1971 வார்ல பங்கெடுத்துக்கிட்ட சில வெட்டரன்ஸ், வார் வெட்டரன்ஸ் வந்து அவங்களை இன்னைக்கு கூப்பிட்டு இன்னைக்கு கௌரவிக்க போறோம். அதுல பாத்தீங்கன்னா ரியர் அட்மிரல் ராம் சாகர் அப்படின்றவர் அவர் உரையாட போறாங்க. கர்னல் கிருஷ்ணசுவாமி இவர் வந்து வீர் சக்ரா, இவங்க 2 பேருமே வீர் சக்ரா. வீர் சக்ரான்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு அவார்டு. இது யார் வந்து போர்ல பங்கேற்று வெற்றி கொள்றாங்களோ அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. அவங்க இப்போ பாத்தீங்கன்னா 1971 வாருக்கு அப்புறம் 50 வருஷம் ஆயிட்டுது. அதனால பல பேர் அந்த போர்ல பங்கேற்றுக்கும் இப்போ உயிரோட இல்லை. இப்போ இருக்கிற சில பேரை வந்து நம்ம கண்டிப்பா ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த வாட்டி கிடைக்குது. அது தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. லைவா இருக்கு ப்ரோக்ராம், நீங்க எல்லாம் இருந்த இடத்துல இருந்தே பார்க்கலாம். சுரேஷ் ராஜன் அப்படின்ற ஒரு கர்னலும் அது சேர்ந்துக்கிறாரு. முக்கியமா யாரு இதை பத்தி இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெனரல் ஆஃபீஸர் கமாண்டிங் தக்ஷின் பாரத் ஏரியா, அப்படியே என்டையர் சவுத் இந்தியாவுக்கு இவர் தான் வந்து ஹெட், லெப்டினன்ட் ஜெனரல் அருண் அப்படின்னு சொல்லி நம்ம கமிட்டிலையும் அவர் வந்து ஒரு இன்வைட்டியா இருக்காரு. அவர் தான் வந்து இதெல்லாம் வந்து முன்னெடுத்து எடுத்து வச்சு நடத்துறாரு. தயவு செஞ்சு ஏதாவது நம்ம சைட்ல இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அன்பளிப்பு, ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன், நம்ம இந்த ஹீரோஸை நம்ம வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்கள ஒரு அப்லாட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. தயவு செஞ்சு கைவிட்டுறாதீங்க. எல்லாருமே எனக்கு ஜாயின் பண்ணுங்க ஆன்லைன். அதை தவிர இன்னும் ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். 2ஆம் தேதி ஆகஸ்ட், 2nd ஆகஸ்ட் பாத்தீங்கன்னா வெல்பீயிங், மென்டல் வெல்பீயிங் இன் டைம்ஸ் ஆஃப் டிஸ்பேர் அப்படின்ற ஒரு அருமையான தலைப்புல டாக்டர் ரவி சாமுவல் அப்படின்னு ஒரு சைக்கோ தெராபிஸ்ட் பேசுறாங்க. டாக்டர் நவீன் பிரசாந்த் பாஸ்கரன் அப்படின்றவர் யூனிவர்சிட்டி ஆஃப் புளோரிடால இருந்து அவரோட டாக்டர், அவர் அங்கிருந்து கலந்துக்கிறாரு. சைக்காட்ரிஸ்ட் ஒருத்தர் டாக்டர் பாலுன்னு சொல்லி லண்டன்ல இருந்து கலந்துக்கிறாங்க. அதே மாதிரி டாக்டர் எஸ்தர் அப்படின்றவங்க ராயல் காலேஜ் ஆஃப் மெடிசின் பேரக் அப்படின்ற இடத்துல அவங்க கலந்துக்கிறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல we could address the issues, குளோபல் லெவல் எப்படி போயிட்டு இருக்கு, how we should maintain the mental being, ரொம்ப நல்லா ஒரு ப்ரோக்ராமா இருக்கும். இது 2nd ஆகஸ்ட் அன்னைக்கு. அது மாதிரி பல ப்ரோக்ராம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. இப்போ எல்லாத்தையும் பத்தி சொல்லக்கூட நேரம் இல்லை. அதனால நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் ஐ வில் introduce the speaker of the day and then I will request him to take over from here. அதுக்கு முன்ன ஒரே ஒரு இது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், எம்எம்ஏவும் கெவின் கேரும் சேர்ந்து எவ்ரி இயர் ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துட்டு வரோம். அது வந்து சின்னி கிருஷ்ணன் இன்னோவேஷன் அவார்டு அப்படின்ற பேர்ல அது வந்து பெஸ்ட் இன்னோவேட்டருக்கு கொடுத்துட்டு வரோம். அதுல 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம், எத்தனை பேர் ஒரு நல்ல இன்னோவேஷன் இருந்தா அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வருஷத்துல இருந்து அந்த அவார்டுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல நீங்களே யாராவது இன்னோவேட்டர் இருந்தீங்கன்னா, புதுசா ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நம்ம டாக் அதை தான் குறிக்கிறது. தயவு செஞ்சு அதை வந்து இன்னும் அதுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் டைம் இருக்கு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அப்ளை பண்ணலாம். நீங்க யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு இன்னோவேஷன் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பேட்டன்ட் வாங்கியிருந்தாங்கன்னா, பேட்டன்ட் வாங்கணும்னு அவசியம் இல்லை, பட் இன்னோவேஷன் பண்ணியிருக்கணும். அந்த இன்னோவேஷன் வந்து சின்ன கம்பெனி, சின்ன நிறுவனம் 25 கோடிக்குள்ள இருக்கக்கூடிய டர்ன்ஓவர் இருக்கக்கூடிய கம்பெனி செஞ்சிருக்கணும். ஏன்னா நாங்க வந்து we want to encourage the smaller entrepreneurs who take up innovation. அதனாலதான் அது கான்செப்ட். அந்த கான்செப்ட்ல செய்யறதுனால 25 கோடி கூட டர்ன்ஓவர் இருக்கணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் அவங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க, இதை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி மேம் அவார்டு எவ்ரி இயர் கொடுத்துட்டு வரோம். அந்த மேம் அவார்டு இன்னைக்கு தான் ஆக்சுவலா கடைசி நாள். பட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கோவிட், இந்த வாட்டி மேம் அவார்டு வந்து இட் இஸ் ஸ்பெசிபிக் ஃபார் தி கோவிட் வாரியர்ஸ். யார் வந்து கோவிடுக்காக நிறைய செஞ்சிருக்காங்களோ, அது ஒரு நிறுவனமா இருக்கலாம் ஆர் தனிப்பட்ட நபரா இருக்கலாம், அப்படி யார் செஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கும் வந்து அவார்டு கொடுக்க போறது. அது இன்னைக்கு தான் லாஸ்ட் டே. இருந்தாலுமே ஒரு 1 or 2 days வரைக்கும் we can wait. நாளைக்கு இல்ல நாளைக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கோவிடுக்காக நிறைய உழைச்சிருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க அந்த அவார்டுக்கு அப்ளை பண்ணலாம். 2க்குமே வந்து
ஃபுல் இன்ஃபர்மேஷன் எங்களோட வெப்சைட்ல இருக்கு, லிங்க் எல்லாமே இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மோகனையோ என்னையோ நீங்க கான்டாக்ட் பண்ண. மோகன் ப்ளீஸ் புட் அவர் கான்டாக்ட் நம்பர்ஸ் இன் தி சாட் பாக்ஸ் ஸோ தட் அவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணலாம். ரைட், இதோட இன்னைக்கு நம்ம நடக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துருவோம். இன்னைக்கு வந்து உங்களுக்கே தெரியும் ப்ரொஃபசர் கண்ணன் அவர் வந்து நம்ம எல்லாரையும் நம்மளை வந்து இப்போ he is going to address all the members. சார் அவங்க பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் டிசைன், ஐஐடி மெட்ராஸ். அவரை பத்தி ஃபர்தரா ஒரு சின்ன இது சொல்லணும்னா, currently is a professor of practice in the Department of Engineering Design, where he leads a team designing and developing high efficiency traction motors for electrical vehicle. இப்ப எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் வந்து ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி பேசப்படுது. ஸ்கூட்டர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், 2 வீலர் ஆகட்டும், எல்லாத்துலயுமே இனிமே எலக்ட்ரிக் இஸ் தி ஃபியூச்சர். அந்த ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இவங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. His overarching research objectives revolve around electromechanical engineering for making products that impact livelihoods and sustainability. So sustainability-க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், தட் இஸ் என்விரான்மெண்டோட பாதுகாப்புக்கும் லைவ்லிஹுட்டுக்கும் ஒரு ஹெல்ப்பா இருக்கும் சார் பண்ற வேலை. He is the founder and director of Fractal Foundation அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. Focused on bringing technologies to the market, including microspin and other things. அப்புறம் ஸ்கில் வெரி அப்படின்ற ஒரு அருமையான ஒரு இன்னோவேஷன் ட்ரிவன் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு செஞ்சு இப்போ நடத்திட்டு இருக்காரு. அதுல வந்து பல சிமுலேட்டர் எல்லாம் இருக்கு, நிறைய பேருக்கு அதுல வந்து ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அவரோட பேஷன் பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் ட்ரிவன் இன்ஜினியரிங் led him to co-found and direct tech companies like Vortex and Motos அப்படின்ற சில டெக் கம்பெனிஸையும் சார் வந்து தொடங்கியிருக்காங்க. So he is also a very successful entrepreneur in multi-dimensional areas. He is also a well-read person, ME, and he is also currently professor at the Indian Institute of Technology, Chennai அப்படின்ற மெட்ராஸ். அப்படின்றதால சாரை வந்து வாங்க என்று வரவேற்று அடுத்த செஷன் இப்போ அவங்கள எடுக்குமாறு கேட்டுக்கொண்டு, சார் ஐம் ஹேண்டிங் ஓவர் தி செஷன் டு யூ சார். கண்ணன் சார், யூ கேன் டேக் அபவுட் 40-45 minutes as you please. அதுக்கப்புறமா we will have some question answers from our viewers. Thank you very much. எல்லாருக்கும் மாலை வணக்கம். கிட்டத்தட்ட ரஜினிகாந்துக்கு ஒரு பில்டப் கொடுத்த மாதிரி நீங்க கொடுத்து வரவேற்றிருக்கீங்க. I hope I don't disappoint the expectations that you have raised. So now I had this request that I had conveyed to you. எல்லாரும் வந்து ஒரு காகிதம் எடுத்துட்டு வாங்க, 1 A4 size sheet அப்படின்னு. I thought it is better to start the discussion today with a hands-on activity. ஏன்னா நம்மளே செய்யும் போது அதுல ஒரு ஈடுபாடு இருக்கும். அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதுல இருந்து பல கருத்துக்கள் நமக்கு வரும்போது அதை பகிர்ந்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும்ங்க. பிளாங்கான ஒரு தாள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது எழுதி இருக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒரு தாளை வந்து நீங்க இப்படி ஃபோல்டு பண்ணீங்கன்னா தென் அது வந்து கீழே இருக்கிற போர்ஷனை வந்து நான் மடக்கி வச்சுட்டேங்கன்னா இது வந்து ஒரு நான் ஃபோல்ட் பண்ணி கிழிச்சிடுறேன். இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கையில இருக்கிற தாள் வந்து it's a square. It's a square sheet. சரி. And இந்த ஸ்கொயர் ஷீட்டுக்கு ஒரு ஏரியா, ஒரு பரப்பளவு. Now the question is, without tearing the sheet any further, இதை வெறும் மடிச்சு கிழிக்காம மடிச்சு இது வந்து சதுரமாவே இருக்கணும், ஆனா இதோட ஏரியா வந்து பாதி ஆகணும். எப்படி செய்வோம்? இப்ப நான் வந்து இதை வந்து இப்படி மடக்கினேன்னா ஏரியா பாதி ஆறுது, ஆனா இட் இஸ் நோ லாங்கர் அ ஸ்கொயர். இது வந்து ரெக்டாங்கிள் ஆயிடுது. சதுரமாவே இருக்கணும், ஆனா ஏரியா வந்து கரெக்டா பாதி ஆகணும். யாராவது வெற்றிகரமா பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க வீடியோ ஆன் பண்ணி கூட காமிக்கலாம். 4 folds சார், இது 4 fold பண்ணிடலாமா? 4 fold பண்ணாக்க பாதி ஆகாது, ஏரியா கால்வாசி ஆகும். ஓகே. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், யார் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? யார் முதல்ல வெற்றிகரமா முடிக்கிறீங்களோ நீங்க வீடியோ ஆன் பண்ணி காமிக்கலாம். Can you repeat please? இந்த
the paper should be folded in such a way that, Kindly repeat. yeah. So I have a square piece of paper, and I have to fold it in such a way that the area becomes half. Sir, triangle அப்படியே triangle பண்ணுங்க சார். Opposite corner மடிங்க. நான் வந்து இப்படி triangle பண்றேன், okay? Half. Yes, I think Ashwanada has got it. Yes. So you just fold it like this and it becomes half, I think. Excellent. Murugan Kuppuswamy. Yeah, correct. So நம்ம வந்து 4 cornersலயும் center வரைக்கும் வர மாதிரி fold பண்ணாங்க, then it becomes half the area. So this is not something very complicated. It is just an interesting puzzle. With this, I will share my screen and start my presentation. Just let me know if you are able to see it. Yes, sir. We are able to see it. Very nice. So let us start by asking, what is innovation? Innovation na enna? நான் ஆக்சுவலா கொஞ்சம் சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபென்ட், தவழற பருவத்துல ஒரு குழந்தை, அது வந்து ரொம்ப எழுதிட்டே இருந்தது, அதுக்கு பசி. அந்த டைம்ல வந்து சரி பால் ஏதோ கொடுக்கறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கிலுகிலுப்பு, அதை வந்து யாரோ ஷேக் பண்ணாங்க. ஷேக் பண்ணிட்டு they dropped it on the floor. So உடனே அந்த child stopped crying and it turned and looked at the source of the sound. அப்படியே தழுந்து போயிட்டு அதை கையில தூக்கி, அதுல பல வண்ணங்கள் இருக்கு, அது ஆட்டினா ஏதோ சத்தம் வருது. ஒரு விதமா ஆட்டினா there is one kind of sound, இன்னொரு விதமா ஆட்டினா there is some other sound. ஒரு பல நிமிடங்களுக்கு அதுலயே வந்து லயிச்சு போய் இருந்துட்டு, அதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் வந்து அதுக்கு பசி அப்படிங்கிற ஞாபகம் வந்து திரும்பி அழ ஆரம்பிச்சு. What this shows us is, ஒரு புது விஷயத்தை கற்றுக்கணும், அதை வந்து புரிஞ்சுக்கணும், அதை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது புதுமையா செய்யணும் அப்படிங்கிறது வந்து பசியை விட ஒரு அடிப்படையான ஒரு இன்ஸ்டிங்க்ட். இட்ஸ் a very fundamental instinct that we all have. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒருவேளை ஸ்கூல் போறதுனாலயோ காலேஜுக்கு போறதுனாலயோ இல்ல மத்த படி வாழ்க்கையில வேலையில குடும்பத்துல பல பிரச்சனைகள்ல இதெல்லாம் ஈடுபடும் போது we lose that. ஸோ ரொம்ப சிம்பிளான டெஃபினிஷன் இன்னோவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு சைல்டுடைய கியூரியாசிட்டி மூலமா பிறக்கக்கூடிய புதுமை அப்படின்னு சொல்லலாம். பட் இதை வந்து இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா சொன்னாக்க அதுக்கு வந்து ரொம்ப மரியாதை இருக்காது. அதனால பல அகாடமிக்ஸ், பல கார்பரேட் குருஸ் இவங்கெல்லாம் இதை பத்தி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, தியரிஸ் பண்ணியிருக்காங்க. I will not bore you with all those things. சும்மா ஒரு எடுத்துக்காட்டா இதை காமிக்கிறேன். This is from Harvard Business School. They have classified different types of innovations: breakthrough innovation, sustaining innovation, disruptive innovation, basic research, இது மாதிரி எல்லாம். பட் இன்னைக்கு வந்து நான் ஒரு நல்ல மாலையை வந்து இந்த மாதிரியான ஹெவி தியரிஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு போர் அடிக்க மாட்டேன். Let us move on. We have already seen this paper folding challenge. எதுக்கு இதை நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னாக்க, என்னோட person known to me, என்னோட ஒரு சில ஆண்டுகள் senior to me, many years back இந்த Google Maps-லாம் வரதுக்கு முன்னாடி he's in the US. He's also in Harvard, by the way. He studied in my college, IIT Madras, and அப்புறம் இப்போ வந்து ஹார்வர்ட்ல ப்ரொஃபஸரா இருக்காரு. when he was going on a long drive, அந்த காலத்துலலாம் வந்து பெருசா மேப்ஸ் இருக்கும், அதை வந்து நம்ம 8ஆவோ 16ஆவோ மடிச்சு வச்சிருப்போம் உள்ள. அண்ட் நம்ம வந்து ஏதாவது ஒரு வழி பார்க்கணும் அப்படிங்கும்போது இட் இஸ் ஈஸி டு ஓப்பன் இட் அண்ட் தென் பார்த்து ஓகே இந்த இடத்துல ரைட் திரும்பணும், அப்புறம் அதுக்கப்புறமா ஒரு யூ டர்ன் இருக்கு, வாட் எவர் இட் இஸ் வி வில் சி. ஆனா அதுக்கப்புறமா அதை மறுபடியும் மடக்கி அதே மாதிரி உள்ள டேஷ்போர்டுக்குள்ள போடுறது அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நம்ம எப்படி மடிச்சாலும் தப்பா மடிஞ்சிடும். ஸோ ஏன் இந்த மாதிரி தப்பா இது மடியுது அப்படிங்கிறதுல சில ஆண்டுகள் ரிசர்ச் பண்ணி அதுல ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மேத்தமேட்டிக்ஸ், எனர்ஜி டென்சர்ஸ் இதெல்லாம் போட்டு he did a very detailed study. And இதுதான் அவருடைய புகைப்படம். He was actually inspired later on by the idea. Okay, I'll come to that next. So இவர் பண்ணது வந்து ரொம்ப very high quality research. ஒரு
சிம்பிள் அன்றாட ப்ராப்ளம்ல இருந்து ட்ரிகர் ஆயிட்டு he did a very complicated research which started describing நான் வந்து ஒரு ஒரு டவலை வந்து ஆணியில தொங்க விட்டா ஏன் இந்த மாதிரி மடங்குது, அதே வந்து ஒரு ராட்ல நான் தொங்க விட்டா வேற மாதிரி அதோட ரிங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி பல ஃபோல்டிங் திங்ஸை வந்து அவர் அனலைஸ் பண்ணிட்டு he got நோபல் பிரைஸ்க்கு நிகரான ஒரு பிரைஸ் இருக்கு, இக் நோபல் பிரைஸ். I don't know how many of you have heard of it. It is given for people who do very high quality research with the only condition that அது வந்து யாருக்குமே உதவாத ரிசர்ச்சா இருக்கணும். அந்த மாதிரியான ரிசர்ச், ஃபார் எக்ஸாம்பிள் தேனியோட இல்லற வாழ்வு, இந்த மாதிரிலாம் நிறைய ரிசர்ச்லாம் நடந்திருக்கு. ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் வெரி காம்ப்ளிகேட்டட் அண்ட் ஹை குவாலிட்டி ரிசர்ச், பட் இட் இஸ் கால்ட் தி இக் நோபல் பிரைஸ். அண்ட் இந்த பிரைஸ் வந்த உடனே ஐஐடியில வந்து வி கால்ட் ஹிம் டு கிவ் அ டாக். அண்ட் அப்போ வந்து ஐ ஆஸ்க்ட் ஹிம், இந்த மாதிரி ஒரு இதுக்கு யாருக்குமே பிரயோஜனப்படாத ஒரு ரிசர்ச்ல இவ்வளவு ஆண்டுகள் ஏன் செலவழிச்ச, எப்படி உனக்கு இந்த இது வந்தது? ஸோ தென் ஹி வெண்ட் ஆன் டு சே தட் ஆக்சுவலி இந்த ரிசர்ச் முடிஞ்சு பல வருஷங்களுக்கு அப்புறமா they even found a practical use for it. என்னோட சின்ன வயசுல ஐ திங்க் ஸ்கூல் படிக்கும்போது ஒன் ஆஃப் த இன்சாட் அப்படிங்கிற சீரீஸ்ல there were a lot of rockets launched. இன்சாட் 1A 1B 1C இந்த மாதிரிலாம் போச்சு. One of them crashed into the sea. அதுக்கு காரணம் வந்து அதோட சோலார் அரே, சோலார் டிரான்ஸ்பாண்டர். தட் சோலார் அரே வந்து ஓப்பன் அவுட் ஆகல. It was not able to unfurl in outer space. And once rocket வந்து விண்வெளியில போனதுக்கு அப்புறமா you don't have any maintenance engineer or somebody who can go and fix it. So ஏதோ ஒரு சின்ன சிக்கல்னால அது வந்து unfold ஆகல. And because of that the entire பல 100 கோடிகள் ரூபாய் செலவழிச்சு அனுப்பியிருந்த ராக்கெட் வந்து அப்படியே கடல்ல விழுந்து பயன் இல்லாம போயிடுது. And this problem is very similar to the map sheet folding. இப்படி அந்த மேப் ஷீட்டை வந்து நம்ம சரியா ஃபோல்ட் பண்ண முடியலைன்னா அது வந்து சிக்கி கசங்கி என்னென்னமோ ஆகுதோ, அதே மாதிரி the solar panel also happened. And based on this person's research, நீங்க அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல மேல வந்து நான் ஒரு சின்ன விசிறி காமிச்சிருந்தேன், ஒரு ஜாப்பனீஸ் பேப்பர் விசிறி. perhaps I can just go back and show you. இந்த மேல இருக்கு. இந்த மாதிரி விசிறிகள் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம். இதை எப்போ வேணாலும் நம்ம வந்து ஒரே ஒரு சின்ன ஷேக் பண்ணா ஓப்பன் அவுட் ஆகும், மறுபடியும் மடக்கினா ஃபோல்ட் ஆகும். இது வந்து தப்பா ஃபோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அண்ட் திஸ் இஸ் பிகாஸ் இதுல இருக்கிற ஃபோல்ட்ஸ் வந்து தே ஆர் நாட் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். ஒரு மடிப்பும் இன்னொரு மடிப்பும் குத்தா இல்லாம ஏதேதோ ஆங்கிள்ஸ்ல இருந்தாக்க கரெக்டா மடியும். வெரஸ் செங்குத்தா அந்த மடிப்புகள் அமைஞ்சது அப்படின்னாக்க தென் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபோல்ட் இட் கரெக்ட்லி. எப்படி வேணா அது மடங்கலாம். ஸோ இந்த பேசிக் ஐடியாவை யூஸ் பண்ணி தே ஹவ் கிரியேட்டட் a new design நேசால ஃபார் solar array. So this video is from NASA site. Just அரை நிமிஷம் தான். You can see how it is. நம்ம இழுத்தா அது வந்து அன்ஃபோல்ட் ஆகும், அழுத்தினா மறுபடியும் ஃபோல்ட் ஆயிடும். இதுல வந்து எந்த தவறுமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. So although this person got the Ig Nobel Prize for totally useless research, later on they found a way of getting a practical application for it. So important thing is நம்ம வந்து குழந்தை பருவத்தில் we are always interested in a lot of puzzles and we solve puzzles. And the same instinct, if we continue later into our professional life, then this will lead us to a lot of innovations. In the puzzles ka arimuhama, let me just start with one or two puzzles. ஒரு இருட்ட அறைக்குள்ள ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்ல, கார்டன் பாக்ஸ்ல 13 பிளாக் சாக்ஸும் 22 ஒயிட் சாக்ஸும் இருக்கு. ஆனா அந்த ரூம் வந்து இருட்டு. நான் அந்த ரூம்குள்ள போயிட்டு சில சாக்ஸ் எடுத்துன்னு வந்து அதுக்கப்புறமா அதுல வந்து மேட்சிங் கலர்ல ஒரு ஜோடி அமைஞ்சதுன்னா நான் அதை போட்டுன்னு போகலாம். ஏன்னா ஒரு காலில் ஒயிட் சாக்ஸ் ஒரு காலில் கருப்பு சாக்ஸ்னு போட்டு போக முடியாது. So the question is, what is the minimum number of socks that I should pick up? குறைந்தபட்சம் எத்தனை சாக்ஸ் நான் கையில் எடுத்துன்னு வந்தாக்க எனக்கு ஒரு மேட்சிங் பேர் அமையும்? That's the question. So if any of you 14. Okay, let me take 5 answers. 3 is the answer, then I will tell you the answer. 16, sir. 24. 16, 24.
Okay. Sir, 3. 3. 23. 3 is a perfectly correct answer. நான் மூணு சாக்ஸ் எடுத்துன்னு வந்தேன்னா அதுல முதல் சாக்ஸ் வெள்ளையா இருந்து ரெண்டாவது சாக்ஸ் கருப்பா இருந்ததுன்னா மூணாவது வந்து வெள்ளையாவோ அல்லது கருப்பாவோ இருக்கும். So it's a perfectly correct answer. Great. Let's move on to the next. இங்க வந்து this is actually there is a puzzle center. Puzzles எல்லாம் விளையாடுறதுக்குனே ஒரு சென்டர் வந்து ஆழ்வார்பேட்டில் இருக்கு. It's run by a friend of mine, Untangle அப்படின்னு பேரு. Especially those who are in Chennai should definitely visit that place. So this is a puzzle published by him. 6 பையில செங்கல் இருக்கு. எல்லாத்துலயும் ஒரே நம்பர் ஆஃப் செங்கல் இருக்குன்னு கூட கிடையாது. என்ன வேணா எண்ணிக்கை இருக்கலாம். எல்லா செங்கலும் 1 கிலோ வெயிட். ஒரு செங்கலும் 1 கிலோ வெயிட். ஆனா ஒரு பையில மட்டும் 1.1 கிலோ, 1 கிலோ 100 கிராம். அதுல அந்த ஒரு பையில இருக்கிற எல்லா செங்கலுமே 1.1 கிலோஸ். எந்த பையிலன்னு தெரியாது. என்கிட்ட ஒரே ஒரு டிஜிட்டல் வேயிங் ஸ்கேல் 17 கிலோ வரைக்கும் கெப்பாசிட்டி உள்ளது இருக்கு. ஒரே ஒரு முறை தான் அதுல எடை போடுறதுக்கு எனக்கு அனுமதி. அதை வச்சு நான் எந்த பையில 1.1 kg எடை உள்ள பிரிக் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப இதே வந்து நான் வந்து கேஸ்டிங் அந்த மாதிரி ஏதாவது வார்த்தையெல்லாம் போட்டு சிங்கிள் டைம் பேமெண்ட்ல பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ப்ராசஸ் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாம just as a puzzle let us look at it. Anybody can suggest an answer? Maybe I'll wait for 10 seconds. யாருக்கு இதுக்கு ஒரு விடை தெரிகிறதோ you can unmute yourself and speak. So let me give you half the solution first. நான் வந்து முதல் பையிலேருந்து ஒரு செங்கல், ரெண்டாவது பையிலேருந்து 2 செங்கல், இந்த மாதிரி கடைசி பையிலேருந்து 6 செங்கல் அப்படின்னு எடுத்து நான் எடை பார்த்தேன்னா எனக்கு மொத்தம் எத்தனை செங்கல் வரும் கையில? 1 + 2 + 3 + 4 up to 6. எத்தனை செங்கல் வரும்? 28 வரும். 6 × 7/2 21 வரும். 21 செங்கல் வரும் என் கையில. இந்த 21 செங்கலோட எடை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் 21 கிலோ வரும். ஆனா அதுக்கு மேல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடை எந்த பையில வந்து அதிகமான வெயிட் உள்ள செங்கல் இருக்கோ அதனால வரும். அந்த எக்ஸ்ட்ரா எடைங்கிறது 100 கிராமா இருந்தா முதல் பை, 200 கிராமா இருந்தா ரெண்டாவது பை, இப்படி சொல்ல முடியும். 600 கிராம் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா 6வது பை. ஆனா இதுல இன்னொரு கண்டிஷன் இருக்கு. 21 கிலோ வெயிட் இந்த வெயிங் ஸ்கேல்ல போட முடியாது. 17 கிலோக்குள்ளதான் இருக்கணும். சோ என்ன பண்ணலாம்? ஹாஃப் செங்கல் போட்டுலாமா? நீங்க பாதியா உடைச்சாக்க ரெண்டும் ஒரே சைஸானே தெரியாது. ஓகே, தூள் தூளா கூட உடையலாம். சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து 1 2 3 4 5 எடுக்கிறோம். ஸோ 15 × 6/2. ஸோ வந்து 15 கல் வந்துடும். 15 செங்கல் வரும். கரெக்ட். முதல் 5 பையில இருந்து மட்டும் எடுக்கிறேன். முதல் 5 பையில 15 வரும். அதுல இருந்து எனக்கு 100 கிராம் அதிகமா வந்ததுன்னா முதல், 500 கிராம் அதிகமா வந்ததுன்னா 5வது. பட் கரெக்டா 15 கிலோ வந்ததுன்னா 6வதுன்னு சொல்லிடு. பெர்ஃபெக்ட், வெரி குட். உங்க பேரு? செந்தூர் குமரன். செந்தூர் குமரன், வெரி நைஸ், குட் ஆன்சர். So let me move on to the next slide.
ஒரு ஜெர்மன் நிறுவனம் வந்து ஒரு சர்வே பண்ணியிருந்தாங்க சமீபத்துல அபவுட் எஸ்எம்இஸ் அண்ட் இன்னோவேஷன் அப்படின்னு. அதுல வந்து இது வந்து பேஸ்ட் ஆன் எஸ்எம்இஸ் இன் இந்தியா. ஸோ அவங்க வந்து 4 இன்க்ரிமெண்டல், ரேடிக்கல் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் அப்படின்னு. நம்ம நார்மலா பண்ணக்கூடியது வந்து ரியாக்டிவ் இன்னோவேஷன். ரியாக்டிவ் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை வந்து இடிக்குது, நம்மளை தாக்கும் போது உடனே நம்ம அதுக்கு என்ன தப்புற வழி அப்படின்னு பார்த்து ஒரு வழி கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் ரியாக்டிவ் இன்னோவேஷன். இன்க்ரிமெண்டல் அப்படிங்கறது வந்து நாம ஏற்கனவே ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருக்கோம், அதுல ஒரு 10% பெட்டரா என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறது. அண்ட் தென் தேர் இஸ் ரேடிக்கல் இன்னோவேஷன் வேர் ஐ எம் ஈவன் ட்ரைங் டு, நான் இத்தனை நாளா பண்ணது கைவிட்டு வேற ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறது, வித்தியாசமா செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரேடிக்கல் இன்ஃபர்மேஷன். அண்ட் தென் தேர் இஸ் சம்திங் கால் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ். ஸோ இதெல்லாம் வந்து அஃப்கோர்ஸ் ஜஸ்ட் வார்த்தைகள். இந்த வார்த்தை ஜாலத்துல நம்ம வந்து டைம் வீண் பண்ண வேண்டாம். திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு அறிமுகப்படுத்துறதுக்கு. ஏற்கனவே நான் வந்து டிஸ்ரப்டிவ் இந்த மாதிரி சில வார்த்தைகள் அறிமுகப்படுத்தினா, அந்த மாதிரி இங்கே 4 வார்த்தைகள் இருக்கு. பட் வாட் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் இஸ் they have analyzed the different problems that SMEs try to address. என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இன்னோவேஷனை வந்து ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு they try to innovate அப்படின்னு சொல்லி ஒரு பார் கிராஃப் மாதிரி போட்டிருந்தாங்க. இதுல வந்து நாட் சர்ப்ரைசிங்லி we are all, when we are in business, we are under price pressure. So எப்படி பிரைஸை குறைக்கலாம், எப்படி காஸ்ட்டை குறைக்கலாம் அப்படிங்கிற இதுதான் வந்து இட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மோட்டிவேஷன் ஃபார் an SME to engage in innovation. And then there are many other reasons. நான் எல்லாத்தையும் படிக்க மாட்டேன். But what I noticed when I saw this bar graph, interesting என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பெரும்பாலான காரணங்கள் வந்து ரியாக்டிவ் அப்படின்னே சொல்லலாம். மீட்டிங் ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. நாளையில இருந்து இது பண்ணாக்க பொல்யூஷன் போர்ட்ல வந்து சீல் வச்சிருவான், அந்த மாதிரி வரும்போது we try to do something about it. So all these kind of triggers, உந்துதல் அப்படிங்கிறது வந்து they are all reactive. So this is just an observation. இதை நான் வந்து குறை சொல்லல, because we are all in a day-to-day pressures of running a business and being profitable as well as cash positive. But this is a observation that they made based on survey of many SMEs. Next, what are the blockers? என்னென்ன காரணங்கள்னால வந்து சரிவர SMEs ஆல இன்னோவேஷன் பண்ண முடியறது இல்ல, இயலாம போறது? So அதுல வந்து the most important thing is too much focus on existing products and services. இப்ப நான் வந்து ஏதோ ஒன்று பண்றேன், let us say I'm making some castings. அந்த கேஸ்டிங்கே நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கேஸ்டிங்கே நாளைக்கு ஒப்சல்யூட் ஆகி வேற ஒரு டெக்னாலஜி வரும் அப்படிங்கிறத நான் வந்து கவனிக்காமே விட்டுருவேன். இஃப் ஐம் டூயிங் சம்திங் லைக் தட், நான் வந்து என்னோட பிசினஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வேலை பண்றதா நான் நினைக்கலாம். பிரிண்டிங்ல இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புது ப்ராசஸ் அவன் அறிமுகப்படுத்தி என்னுடைய பிசினஸே வந்து என் கைவிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் வந்து அதுக்கு கொஞ்சம் உழைப்பு போடணும், கொஞ்சம் செலவு பண்ணணும். அப்புறம் அதோட பலன் வந்து ஒரு டைம் டிலேக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கை கேட்டும். வேற இமீடியட்டா வந்து நான் ப்ராஃபிட்டபிளா இருக்கணும், எனக்கு வந்து கேஷ் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷர்ல நான் இருக்கும்போது ஐ எம் ரிலக்டன்ட் டு இன்னோவேட். So these are the top 2 things. You can also look at all the other things that are listed here. I will just move on to talk about a few products that I have worked on. I'll start with what is called a rural ATM. என்னுடைய சில அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கும் போது it is not like an advice, it is like a sharing of experience, because I'm sure many of you are innovative in many ways. And I would like that towards the end of it, we can all have a conversation and exchange ideas. So the idea that when we started in 2004 was banks oda coverage வந்து ரொம்ப குறைவாக இருக்கு கிராமப்புறங்கள்ல, and இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறதுலாம் அப்போ இருந்திருக்கல. இப்போ வந்து ஒரு இளநீர் விற்கிறவங்களோ இல்லை ஒரு தள்ள வண்டியில் எதையாவது விற்கிறவங்க கூட வந்து பேடிஎம் அண்ட் ஜிபே வச்சிருக்காங்க. பட் அட் தட் டைம் எவ்ரி திங் வாஸ் கேஷ் பேஸ்ட்.
So the idea was, how can we use the existing infrastructure to extend the reach of banks? And the idea was, appala vandu gramangalல வந்து there were these internet kiosks. So நம்ம ஒரு printer connect பண்ணி print out எடுக்கிற மாதிரி, if we can connect a small cash dispensing machine to a computer which is connected to the internet, adu moolama we can do cash dispensation. அப்படிங்கிற ஐடியால we started this work. And as time progressed, we came up with different models. And அதுக்கு அப்புறமா நீங்க கீழ ரைட்ல பார்க்குற மாடல் வந்து it is actually installed in a small rural kiosk. And then we realized that what we thought is a small machine actually requires a whole lot of area. ஏனாக்க முன் பக்கத்துல இருந்து கஸ்டமர் டிரான்சாக்ட் பண்ணணும், பின் பக்கத்துல இருந்து கேஷ் லோட் பண்ணணும். சைட்ல வந்து what you are seeing on the right hand side is a enclosure where the electronics and other things are kept. And ஏதாவது சர்வீசிங்னா அதை தான் ஓபன் பண்ணணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சின்ன 10 அடிக்கு 10 அடி இல்ல 12 அடிக்கு 12 அடிங்கிற ரூம்ல வந்து நட்ட நடுவில் வச்சு சுத்தி எல்லா இடமும் இடம் விட வேண்டியிருக்கும். அண்ட் அது இருந்ததுன்னா அதுக்கு மேல வந்து வேற எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஸோ although the machine is very small, the floor area it requires for operation is very large. 12 அடிக்கு 12 அடி ஏரியா இருந்தா தான் இந்த மெஷினை இயங்க முடியும் அப்படிங்கிறது அங்க ஆக்சுவலா அங்க போட்டு தான் செஞ்சுக்கிட்டோம். ஸோ இட்ஸ் ஆக்சுவலி too big. Then we had to modify the design in many ways, and we came up with many designs. And now, of course, we have good models which are sold not only in rural areas but in urban areas and also abroad. But in the anubhavam, what it taught us is, வெறும்னா நம்ம பாட்டுக்கு ஒரு தனிமையில உட்கார்ந்து ஒரு புதுமை அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியாது. We cannot innovate in isolation. We have to continuously engage with the context. எந்த இடத்துல இது பயன்பட போறது, அண்ட் அந்த இடத்துல வந்து யூசரோட வந்து அந்த நம்மளோட இனோவேஷனை வந்து கையாண்டு they must be able to give us a feedback. இதுல வந்து என்ன மிகைகள் குறைகள் அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். அண்ட் through multiple iterations, ஒரு ஐட்டரேஷன் அப்படின்னாக்கா we go through many cycles of it. ஒரே ஒரு ஷாட்ல நான் உட்காந்து ஒரு பெரிய பிரைட் ஐடியாவோட வெளில வந்து இதான் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்தாக்கா அது நார்மலி இட் will not work. கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து இன்டராக்ஷன்ஸ் மூலமா அதை இம்ப்ரூவ் பண்ணி பண்றதுதான் வந்து ஒரு நல்ல மெத்தடாலஜி ஃபார் இனோவேஷன். இஸ் த லெசன் தட் வி லேர்ன்ட். Now I will talk about a different problem that I worked on where there is no room for iteration. We are trying to address a chronic eye problem which is very widespread in India, especially in rural India. இதுக்கு வந்து டயபெட்டிக் ரெட்டினோபேத்தி அப்படிம்பாங்க. அதாவது டயபெட்டிஸ்னால கண் பார்வை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அண்ட் கண் பார்வை அப்படின்னு நம்ம எனக்கு மங்கலாறுது கண் பார்வை அப்படின்னு நினைச்சாலே கண்ணுல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு கண்ணுக்கு மருந்து போடணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். பர்டிகுலர்லி படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு அப்படிதான் நினைக்க தோணும். தோஸ் ஹூ டோன்ட் நோ அபவுட் வேரியஸ் மெடிக்கல் கண்டிஷன்ஸ், ஒரு காமன் சென்ஸான ஒரு விதத்தில் யோசிக்கும் போது தட் இஸ் a natural way of thinking. But இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதிங்கிறது டயபெட்டிஸ்னால வரக்கூடிய ஒரு கண்டிஷன். ஸோ சுகர்னால இது வருது அப்படிங்கறத வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல டிடெக்ட் பண்ணலைன்னா then it becomes a chronic problem. It is not like ஒரே ஒரு சர்ஜரி கேட்ராக்ட் மாதிரி நம்ம ஒரு கேம்ப்ல போயிட்டு அதை சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடியாது. இட்ஸ் a chronic disease, that means லைஃப் லாங் அதுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், just to prevent deterioration. மேலும் மோசமடையாம இருக்கிறதுக்கே வந்து கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ திஸ் வாஸ் an idea by கலாம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்ட் எக்யூப்மெண்ட்லாம் வேணும். only a few hospitals in leading cities have it. இதை எப்படி நம்ம கிராமத்துக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து his idea was that we can put all the equipment in a truck and மேல வந்து ஒரு dish antenna மூலமா. I'm again talking about the early 2000s where internet etc was not widespread. So ISRO கிட்ட இருந்து ஒரு dish antenna வாங்கிட்டு satellite communication மூலமா specialist doctors in a city like Bangalore can collaborate with doctors in the primary health centers, villages la, PHCs la, and carry out the diagnosis as well as surgical procedures. Surgery ingirudhu laser surgery இந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதுல இருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து ஒரு சின்ன இதுல வந்து என்க்ளோஷர்ல வண்டிக்குள்ள மூட்டை கட்டிட்டு அட் த டெஸ்டினேஷன் அந்த பாடியே வந்து பல அறைகளாக ஓபன் ஆகும். இட் ஓபன் அப் இன்டு மெனி ரூம்ஸ், பேஷண்ட், டயக்னாஸ்டிக், இன்பேஷண்ட், சர்ஜரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரூம்ஸா அது ஓப்பன் ஆயிட்டு ஒரு
தற்காலிக ஒரு ஹாஸ்பிட்டலாவே அது இயங்கும். திரும்பி அப்புறம் எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியா. பட் இதுல ப்ராப்ளம் என்னன்னாக்கா, இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து எல்லாமே வந்து பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வெரி சென்சிட்டிவ் எக்யூப்மெண்ட். இந்த வேர்ல்ட் டயபிட்டிஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறவங்க அதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் ரோட்ஸ் வர் வெரி ரஃப் அண்ட் சின்ன அளவுல ஒரு 2 மில்லிமீட்டர் அளவு கூட ஏதாவது ஒரு அலைன்மெண்ட் போயிடுச்சு அப்படின்னாக்கா லேசர் வந்து கரெக்டான இடத்துல பாயிண்ட் பண்ணாம தப்பான இடத்துல பாயிண்ட் பண்ணா ரொம்ப விபரீதமான விளைவுகள் வரக்கூடும். So that's when they approached us and asked for a solution, and we built a solution. இதுல வந்து மெயின் சேலஞ்ச் வாஸ் முதல் முறையே வந்து அது சரியா இயங்கணும். அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. First time it must work right. So what we did in such a context is we built a scaled down prototype, ஒரு mock-up அப்படின்னு சொல்லுவோம். இங்கேயே சென்னையிலேயே வந்து ஒரு சின்ன வண்டியில சில ஸ்ப்ரிங்ஸ், சஸ்பென்ஷன், டேம்பர்ஸ் இதெல்லாம் வச்சு அதுல இருந்து சில எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணி அதுல என்ன மாதிரியான வைப்ரேஷன்ஸ் எல்லாம் ஏற்படுறதுன்னு லாக்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அந்த பேராமீட்டர்ஸை இம்ப்ரூவ் பண்ணி மாடிஃபை பண்ணி தென் அதுல சாட்டிஸ்ஃபேக்டரி ரிசல்ட் வந்தது அப்படின்றதுக்கு அப்புறமா we scaled up that solution and then put it inside the truck and it worked quite well. இந்த ப்ராஜெக்ட் வந்து நயனா அப்படின்னு பேரு. And it completed about 1.5 lakh kilometers in 800 days with no breakdowns. பல ஆயிரக்கணக்கான patients were contacted, were cured, and the number of people covered naka verum test eduthu, it may be positive negative, was more than 1.5 crore people, and it was very economical at a cost of ₹2.25 per person covered. The van is also equipped with teleophthalmic facility. The van follows a predetermined schedule and serves a total population of around 15.2 million. Nayana travels through the thick jungles of the Western Ghats and the dry plains of northern Karnataka, covering a distance of 4,500 kilometers over smooth highways and also uneven bumpy village roads through all seasons. Nayana reaches 82 ophthalmologists in 24 centers spread out in districts of Hassan, Chikmagalur, Shimoga, Chitradurga, Coorg, Koppala, Bellary, Haveri, Karwar, Uttar Kannada, Chamarajanagar and Davangere. All the delicate ophthalmic instruments are housed in specially designed boxes, which are mounted on a vibration dampening, custom-made suspension platform designed by Vortex Engineering, Chennai. The Humphrey Visual Fields machine and the UBM are strapped to the side walls of the van. So in the previous இது வந்து எப்படின்னாக்க முதல் முறையே வந்து பிசரே இல்லாம தவறே நடக்காம something should work அப்படின்னாக்க how do we do it? அதுலயும் iterations இருக்கு, கண்ணுக்கு தெரியாத iterations, because all that is done in the mock-up stages. பட் அதுக்கப்புறமா வந்து when we build the real thing, அது வந்து அதுக்கு தேவையான எல்லா data and calculations நம்ம கிட்ட வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், so that when we release it first time it can work. And பல இன்னோவேஷன். இப்போ நான் வந்து நாளைக்கு ஒரு ஏரோப்ளேன் பில்ட் பண்றேன் அப்படின்னாக்கா நான் வந்து ட்ரை பண்ணி 2-3 வாட்டி கிராஷ் ஆனதுக்கு அப்புறமா சரியா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஸ்டைல்ல வந்து ஐட்டரேட்டிவா பண்ண முடியாது. Now I'll move on to the next story, which is about another initiative that I'm involved with. இதுக்கு வந்து மைக்ரோஸ்பின் அப்படின்னு பேரு.
இதுல வந்து we adopted a slightly different approach where யாரு இந்த எங்களுடைய இன்னோவேஷனை வந்து யூஸ் பண்ண போறாங்களோ அவங்களையே we use them as partners in creating the innovation. So இதுக்கு வந்து பிரஹலாத் அப்படின்னு ஒரு மேனேஜ்மெண்ட் குரு வந்தாரு. He coined a word for it called co-creation. ஒரு ஃபேமஸ் புஸ்தகம் எழுதினார் அதை பத்தி அவரு. பட் மச் பிஃபோர் தட் ஒரு இன்ஸ்டிங்டிவாவே நாங்க அந்த முறையை கையாண்டு இட் ஹாஸ் பீன் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். உள்ளதான் எங்களுக்கு அமைஞ்சது. The problem we were trying to address is பருத்தி அப்படிங்கிறது லட்சக்கணக்கான சின்ன ஃபார்ம்ஸ்ல வந்து விளையக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இந்த பருத்தியை வந்து எடுத்து அதுல இருந்து நூல் அப்படிங்கிறது தயாரானதுக்கு பிற்பாடு அதை வந்து பாவு போட்டு சாயம் போட்டு அப்புறம் கடைசியில வந்து தறியில நெஞ்சு நூல் பண்ணி இந்த மாதிரி எல்லா பணிகளும் வந்து பெரும்பாலானது வந்து சின்ன சின்ன அமைப்புகள், ஸ்மால் என்டர்பிரைசஸ், அது ஹேண்ட்லூமாவும் இருக்கலாம் இல்ல பவர்லூமாவும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன அமைப்புகள் மூலமா நடக்கக்கூடிய ஒரு பணி. ஆனா அதுக்கு இடையில வந்து வெறும் அந்த நூல், பருத்தியிலிருந்து நூல் உருவாக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு 50 கோடி அல்லது 100 கோடி முதலீடு போட்டு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு மூலமா தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஸோ இதை ஏன் சின்ன அளவிலேயே வந்து ப்ரொடியூசர்ஸால செய்ய முடியாது அப்படிங்கிற ப்ராப்ளமை நாங்கள் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அந்த டெக்னாலஜி கேப்பை வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து எங்களுக்கு அஃப்கோர்ஸ் அப்போ வந்து எனக்கு முன்ன பின்ன டெக்ஸ்டைல் அப்படிங்கிற துறையில வந்து எந்த முன் அனுபவமும் கிடையாது. அண்ட் நான் கேட்டவங்க எல்லாருமே வந்து அதை செய்ய முடியாது, இயலாது, அதுல குவாலிட்டி நல்லா இருக்காது, ஸ்ட்ரென்த் நல்லா வராது, பல விதமான பிரச்சனைகளை வந்து எதிர்பார்த்து இதை வந்து செய்யாத, நீ டைம் வேஸ்ட் பண்ற அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அஃப்கோர்ஸ் எனக்கு இதுல இந்த ஃபீல்டுல வந்து அனுபவம் இல்லை, அறிவு இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நான் அதுல இறங்கினேன். அண்ட் இதுல வந்து இந்த சேலஞ்ச் வாஸ் ரொம்ப பிரம்மாண்டமான சைஸ்ல இருக்கிற மிஷின்ஸ் மூலமா நடக்கக்கூடிய பணிகள் எல்லாமே வந்து சின்ன அளவில் நம்ம செய்யணும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் வந்து சிம்பிளான முறையில, எளிமையான முறையில செய்யணும். அதே சமயம் குவாலிட்டி நல்லா இருக்கணும், ஸ்ட்ரென்த் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஐ வில் நாட் கோ இன்டு ஆல் த engineering details. We did a lot of process innovation as well as engineering innovations. But the murai method that we adopted to do this is that romba cruda anaka easy வந்து யூஸ் பண்றவனே வந்து அதோடைய parameters எப்படி வேணா மாத்தி அமைச்சுக்கலாம் அவங்க சௌரியத்துக்கு. Flexible அப்படிங்கிற ஸ்டைல்ல வந்து we made some equipment to begin with. And அதுல வந்து we gave various controls. இங்க மேல பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிளான கண்ட்ரோல் பாக்ஸஸ் பிளாஸ்டிக் டப்பாலியை வச்சு பண்ணி அவங்க எப்படி வேணா திங்ஸை வந்து மாடிஃபை பண்ணி அடாப்ட் பண்ணி இப்படி பண்ணா எனக்கு நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து we let them optimize the process. The users actually optimize the process. They got the quality that they wanted. And then once இந்த மாதிரி பண்ணும்போது குவாலிட்டி நல்லா வருது அப்படின்னு பேராமெட்ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா, அதை கேரக்டரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா then அதை வந்து கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் இன்ஜினியரிங் எல்லாம் பண்ணிட்டு then we made the final version of our machines which look like this today. So இது வந்து of course நான் இன்வென்ட் பண்ண மெஷின்ஸ், நான் உருவாக்கின மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது வந்து உண்மை அல்ல. நாங்க வேலை செஞ்ச சில சின்ன சின்ன ஊர்கள்லயும் கிராமங்கள்லயும் யாரு ப்ரொடியூசர்ஸோ அவங்க எல்லாம் எங்க கூட ஒத்துழைச்சு வேலை பண்ணதுனாலதான் இது உருவாச்சு. So this is called co-creation. This is one more methodology of innovation. Finally, நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த innovations அப்படிங்கறத பத்தி பேசும்போது they say that குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா வந்து காஸ்ட் ரொம்ப அதிகமாயிடுது, காஸ்ட் கம்மியா பண்ணணும் அப்படின்னாக்கா குவாலிட்டி மோசமா இருக்கு. ஸோ ஹவு ஷுட் வி கோ அபவுட் அட்ரஸிங் திஸ் ப்ராப்ளம்? இதுதான் வந்து இந்த குவாலிட்டி டைலமா அப்படின்னு நான் சொல்றது. என்னன்னாக்கா ஆக்சுவலா வந்து குவாலிட்டி டஸ் நாட் ஹேவ் டு பி எக்ஸ்பென்சிவ். நம்ம வந்து குவாலிட்டி அப்படின்னு எதை டிஃபைன் பண்றோம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கணும். யாரு நம்மளுடைய யூசர், அந்த யூசருக்கு என்ன தேவையோ அதுதான் குவாலிட்டி.
அது இல்லாம வேற என்னென்ன இருந்தாலும் அதெல்லாம் வந்து அந்த யூசருக்கு வேல்யூ அடிஷன் நடக்காத ஒண்ணு. அது எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்து போட்டேன் அப்படின்னாக்கா தென் இட் டசன்ட் ஆட் எனி வேல்யூ. தேவையில்லாம இட் ஒன்லி ஆட் டு த காஸ்ட். அண்ட் ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு யூசருடைய ரிக்குவயர்மெண்ட் வந்து வேற வேறையா இருக்கலாம். ஸோ டிஃபரெண்ட் கான்டெக்ஸ்ட்ல வந்து டெஃபினிஷன் ஆஃப் குவாலிட்டி அப்படிங்கிறதே வந்து மாறும். ஸோ தெர் இஸ் நத்திங் கால்ட் குளோபல் குவாலிட்டி, வேர்ல்ட் கிளாஸ் குவாலிட்டி அப்படின்னு ஒண்ணு கிடையாது. எல்லாமே வந்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற டெஃபினிஷன் தான். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டா ஐ வில் டேக் யூ த்ரூ 2 or 3 எக்ஸாம்பிள்ஸ். அதோட நான் என்னுடைய பேச்சை வந்து பை அண்ட் லார்ஜ் முடிச்சுக்கிறேன். ஸோ நாங்கள் ஏடிஎம் பண்ணப்போ இந்த என்ஆர்இஜிஏங்கிற ப்ரோக்ராம்ல இருக்கிற பெனிஃபிஷியரிஸ் அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து டைரக்டா வந்து அவங்களுக்கு அக்கௌண்ட்ல காசு போயிடும், அப்புறம் அவங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் வி இன்ஸ்டால்ட் அவர் ஃபர்ஸ்ட் மிஷின். அண்ட் அந்த இடத்துல வந்து த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிக்குவயர்மெண்ட் ஃபார் திஸ் யூசர், ஏன்னா இந்த யூசர் தான் என்னோட கஸ்டமர். நான் பண்ற எல்லா இன்னோவேஷனுமே வந்து இந்த அம்மாவுடைய ஃபீட்பேக் என்னவோ அதை பொறுத்து தான் இருக்கு. வேற நம்ம குளோபலா வந்து ஹை குவாலிட்டி கேஷ் டிஸ்பென்சர் அப்படின்னு சொல்லும் போது அதோடைய எவ்வளவு வேகமா அதை டெலிவர் பண்ணும், டிஸ்பென்ஸ் பண்ணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். 6 pieces of currency per second அப்படின்னு. வேற இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் பவரே இல்லைன்னா கூட எனக்கு எப்போ காசு வேணுமோ அது வரணும். அதுக்காக நான் எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 நிமிஷம் வெயிட் பண்ணணும்னா கூட பரவாயில்ல. ஸ்பீடு முக்கியம் இல்லை, பட் ஆன் டைம் ஆர் அவைலபிலிட்டி, அப் டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். So we built everything around those kind of requirements. So our ATM, it takes about 1/10 of the power and it can operate without air conditioning. And it can also reliably handle used currency. Normally ATMs நமக்கு ரொம்ப புத்தம் புது கரன்சி தான் வரும். அதுக்கு வந்து ATM fit notes னு சொல்லுவாங்க. பட் ATM unfit notes கூட இது வந்து ரிலையபிளா டிஸ்பென்ஸ் பண்ண முடியணும் அப்படிங்கிற மாதிரி we had designed it. அண்ட் இதனால வந்து 6 pieces of currency வரல ஒரு செகண்ட்ல, 2 pieces தான் வருது அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனா ஒரு சின்ன பேக்கப் பேட்டரி இருந்தாக்க 2 நாளைக்கு அந்த கிராமத்துல கரண்ட் இல்லை அப்படின்னா கூட அது இயங்கணும். தட் வாஸ் த ஆப்ஜெக்டிவ். ஸோ டெஃபினிஷன் ஆஃப் குவாலிட்டி அப்படிங்கிறது ஆப்ரேட் ஆகக்கூடிய சூழ்நிலை, ஆப்ரேட் பண்ணக்கூடிய யூசர் பொறுத்து மாறும். அண்ட் வி ஷுட் பி மைண்ட்ஃபுல் ஆஃப் தட். அண்ட் சேம் வே அந்த நூல் அப்படிங்கிறதுல வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வார்ன் பண்ணாங்க. நாங்கள் மெஷின் பண்றதுக்கு முன்னாடியே இது வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியா இருக்கணும், இல்லைனாக்கா உனக்கு ஸ்ட்ரென்த் பத்தாது, யூனிஃபார்மிட்டி இருக்காது, ஆல் தட். பட் வாட் வி ஃபவுண்ட் இஸ் தட் இந்த ஸ்ட்ரென்த், யூனிஃபார்மிட்டி, ஃபைன்னஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து எண்ட் யூசருக்கு ஆக்சுவலா இம்பார்ட்டன்டே கிடையாது. இது வந்து தீஸ் ஆர் ஆல் ப்ரொடக்டிவிட்டி ரிலேட்டட் மெட்ரிக்ஸ். அந்த நூலை யூஸ் பண்ற அடுத்த மெஷின் வந்து எவ்வளவு வேகமா இயங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்ட்ரென்த், யூனிஃபார்மிட்டி இதெல்லாம் வேணுமே ஒழிய எண்ட் யூசரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ஒரு மேட்டரே இல்லை. இதுக்கு ஒரு உதாரணமா என்னன்னா, நான் வந்து முன்னாடியே இந்த மிஷின்லாம் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து கேட்ட கேள்வி சில எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, நான் வந்து ரொம்ப ஃபைனான ஸ்டீல் ஒயர்ல வந்து நெஞ்சு ஒரு சட்டையை கொடுத்தேன்னாக்கா அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப ஃபைனாகவும் இருக்கும், ரொம்ப யூனிஃபார்மாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சட்டையை போட நீ விரும்புவியா அப்படின்னு கேட்டேன். அண்ட் நோபடி ஹேட் அ கிளியர் ஆன்சர். ஆனா நீங்க ஒரு குவாலிட்டி லேப் அப்படின்னு சொல்லிட்டு யானுக்கு ஒரு குவாலிட்டி லேப்ல போனா they only test the strength, uniformity and fineness. Whereas இதுக்கும் வந்து ஃபைனலா வந்து துணி உடுத்தக்கூடிய யூசருக்கு விரும்பக்கூடிய குவாலிட்டிக்கும் தொடர்பே கிடையாது. அண்ட் தென் லேட்டர் ஆன் ஐ ஃபவுண்ட் தட் ஒரு ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் வந்து இதை சொல்லியிருந்தாரு, கவாபாட்டான்னு. 1960s எப்போ இருந்தாரு. அவரோட பேர் நீங்க நெட்ல போட்டா கூட கிடைக்காது, ப்ரீ இன்டர்நெட் எரால இருந்தது. பட் ஐ ஃபவுண்ட் ஓல்ட் பேப்பர் பை ஹிம். அண்ட் நான் என்ன பாயிண்ட்ஸ் சொன்னேனோ அது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவா அவர் வந்து விளக்கி சொல்லியிருக்காரு. விச் இஸ் அது வந்து நம்ம உடுத்தும் போது நமக்கு அதுலேருந்து வரக்கூடிய ஃபீல், இது ரொம்ப சாஃப்டா இருக்கு, ரொம்ப அப்சார்பெண்டா இருக்கு, ஃபிளெக்சிபிளா இருக்கு, இந்த மாதிரியான பேராமீட்டர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ரென்த், யூனிஃபார்மிட்டி அண்ட் ஃபைனஸ்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு. ஸோ த மெஷின்ஸ் தட் வி மேட், தே மேட் yarn that met the quality that the user values. But may not be meeting the quality that a laboratory values. And finally I will talk about the simulators that we have made. Simulation அப்படிங்கிறது ஒரு காலத்துல வந்து ஃபிளைட் சிமுலேட்டர் அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம சைக்கிள் கத்துக்கிறோம்னா 4 வாட்டி விழுந்து கத்துப்போம்.
அது பரவாயில்ல, கொஞ்சம் முட்டியில வந்து காயம் பட்டதுன்னா நம்ம ஆறிடும். அண்ட் if we are trying to learn driving or something, then there is of course a driving instructor. அவருக்கு வந்து ஒரு சப்ளிமெண்டரி பிரேக் பெடல் அதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் நம்ம ரொம்ப வேகமா போக மாட்டோம். பை சான்ஸ் எங்கேயாவது லேசா முட்டினா ஏதாவது கம்மி டேமேஜ் இருக்க மாதிரி கத்துக்கலாம். பட் இஃப் ஐம் ட்ரைங் டு லேர்ன் ஹவு டு ஃப்ளை அன் ஏரோப்ளேன், நான் வந்து முதல் வாட்டி கத்துக்கும் போதே வந்து ஏதாவது தவறு பண்ணேன்னா கிராஷ் ஆயிடும். So there used the flight training, pilot training, there used to be flight simulators which are very expensive. பல கோடி ரூபாய் செலவுல அது இருக்கும். But what we thought is, can we make simulators which can be used for training of people in manufacturing jobs? So welding, painting, இந்த மாதிரி பல manufacturing jobsல இருக்கிறவங்க ITI இந்த மாதிரி இடத்துல போய் கத்துக்கும் போது அவங்க ஆக்சுவலா வந்து ப்ராக்டிக்கலா கத்துக்கணும் அப்படின்னாக்கா அவங்களுடைய நம்பர் ஆஃப் லேர்னிங் ஹவர்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. நம்பர் ஒன், பிகாஸ் நான் ஒரு கணக்கோ இல்லை ஆங்கிலமோ சொல்லிக் கொடுக்கணும்னாக்கா ஒரு கிளாஸ்ல 50 பேர் 100 பேர் வச்சு கூட சொல்லிக் கொடுக்கலாம். வேறஸ் நான் வந்து வெல்டிங் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, இஃப் ஐ எம் an instructor in welding, என் கூட வந்து மேக்ஸிமம் ஒரு 5 பேர் இருந்தால் தான் நான் வந்து ஹேண்டில் பண்ண முடியும், ஒழிய 50 பேர் வச்சு நான் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ த டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ ஹேஸ் டு பி குவைட் ஹை. அது ஒரு காஸ்ட். அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் பழகும் போது, ஒரு ட்ரெயினி பழகும் போது, there is also a cost of equipment. அத்தனை எக்யூப்மெண்ட் எங்கிட்ட இருக்கணும். அப்புறம் அதுல கன்சியூமபிள்ஸ் காஸ்ட் இருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால people don't get well trained. So can we create a simulator through which people can learn without fear of injury, without requiring a trainer, and without a cost of consumables? At low cost can they learn? அப்படிங்கிற ஐடியால we thought of building a simulator. And இந்த மாதிரி சிமுலேட்டர்ஸ் வேற யாராவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாட்டுல சில சிமுலேட்டர்ஸ் இந்த மாதிரி இருந்தது. And when we looked at them, அதோடைய யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய அந்த ட்ரெயினி வந்து என்ன பார்ப்பான், ஒரு ஸ்கிரீன்லயோ இதுலயோ அவன் பார்க்கணும். அந்த ஸ்கிரீன்ஸ் தான் நான் உங்க கண் முன்னாடி இப்ப காமிச்சிருக்கேன். வெரி காம்ப்ளிகேட்டட், வெரி கன்ஃபியூசிங். அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு PhD பண்றவனுக்கு பிரயோஜனமா இருக்கலாம். வேற நாளைக்கு நான் வந்து ஒரு வெல்டரா வேலை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இது வந்து தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதை பார்க்கும்போது நான் ஒரு எக்ஸசைஸ் வெல்டிங்ல பண்ணேன் அப்படின்னாக்கா, ஆஸ் எ ட்ரெயினிங் நான் சரியா பண்ணினா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நான் வந்து ஒரு 4 வருஷம் கோர்ஸ் பண்ணணும். ஸோ வி டிசைடட் டு மேக் அ வெரி வெரி சிம்பிள் அண்ட் கிளீன் கைண்ட் ஆஃப் இன்டர்ஃபேஸ். அண்ட் நார்மலா வந்து ITI இங்க எல்லாமே வந்து ட்ரைனிங் அப்படின்னாக்கா முதல்ல கேஸ் வெல்டிங் சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் ஆர்க் வெல்டிங் சொல்லி கொடுப்பாங்க, தென் தே வில் கோ டு டிக் வெல்டிங் அண்ட் தென் மிக் வெல்டிங். இந்த மாதிரி ஒரு வரிசை வச்சிருப்பாங்க. இது வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு வரிசை வந்தது அப்படின்னாக்க, முதல்ல கண்டுபிடிச்சது கேஸ் வெல்டிங், சில ஆண்டுகளுக்கு அப்புறமா கண்டுபிடிச்சது ஆர்க் வெல்டிங், அப்புறமா ரொம்ப லேட்டஸ்டா கண்டுபிடிச்சது மிக் வெல்டிங். இது வந்து chronological சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ட்ரைனிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது the chronological sequence is not the logical sequence. ஏன் அப்படின்னாக்கா, we start with big welding, then go to arc welding and then go to TIG welding. அது காரணம் இருக்கு. TIG welding அப்படின்னாக்கா ஒரே ஒரு கையில பிடிச்சு ஒரு லைன்ல மூவ் பண்ணா போறோம். ரொம்ப பழகிறது ரொம்ப ஈஸி. ஆல்சோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கிறது எல்லாமே வந்து மிக் வெல்டிங்ல தான் இருக்கு. வேற சின்ன சின்ன அலுவலகங்கள்ல கேட் வெல்ட் பண்றது, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ரொம்ப க்ரூட் அண்ட் லெஸ் அக்யூரசி உள்ள ஜாப்ஸ்ல தான் ஆர்க் வெல்டிங் வருது. அண்ட் ஆர்க் வெல்டிங் இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட் பிகாஸ் ஒரே கையில நான் ஒரு லைன்ல மூவ் பண்ணாம அந்த லைன் வந்து அதுக்கு வந்து வீவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நான் வந்து ஆட்டி மூவ் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ மச் மோர் ஸ்கில்டு ஆக்டிவிட்டி டு டூ ஆர்க் வெல்டிங். ஒரே கையில பண்ற ஆக்டிவிட்டியா இருந்தா கூட அதை வந்து நான் 2 ஆக்சிஸ்ல கையை மூவ் பண்ணணும். அண்ட் ஃபைனலி டிக் அப்படிங்கிறதுல வந்து நான் ஒரு கையில வந்து வெல்டிங்கை மூவ் பண்ணுவேன், இன்னொரு கையில வந்து எலக்ட்ரோட் அப்படிங்கிறத மூவ் பண்ணுவேன். இட்ஸ் மச் மோர் காம்ப்ளிகேட்டட். ரொம்ப ஹை எண்ட் ஜாப்ஸ்ல தான் டிக் வெல்டிங் வரும். ஸோ ஒரு முன்பின் அனுபவம் இல்லாம ஒரு ட்ரெயினி வந்து கத்துக்கணும் அப்படின்னாக்க, we found that the best way to start is by learning MIG welding, then going to arc welding, and then finally going to TIG welding, depending on the aptitude and inclination of the person. So roughly இந்த மாதிரி தான் எங்களோட சிமுலேட்டர்ஸ் இருக்கும். ரொம்ப சிம்பிள், வெரி அன்கிளட்டர்ட். ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்கோர் போர்டு மாதிரி அதில் வந்து சில மார்க்ஸ் வரும். நீ
ஒரு ட்ரெயினி வந்து எப்படி பண்ணான் அப்படின்னு ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு லைவ் ஃபீட்பேக்கும் வரும். அண்ட் த சேம் பிளாட்ஃபார்ம் சாஃப்ட்வேரை சேஞ்ச் பண்ணால் வி கேன் டீச் பெயிண்டிங். அண்ட் நான் இங்கே வெல்டிங் அப்படின்னு போட்டதே வந்து பல்வேறு விதமான வெல்டிங் இருக்கு. அதே மாதிரி பெயிண்டிங்னு சொன்னீங்கன்னா இந்த பல்வேறு விதமான பெயிண்டிங் இருக்கு. இந்த மாதிரி டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்ஸை வந்து எளிமையா சொல்லிக் கொடுக்கறதுக்கு திஸ் ஹஸ் பிகம் a generalized platform. So this is all that I have to say, and I hope I am on time in my talk. 7 மணி ஆகுது. I'll be happy to take any questions. I'll stop sharing. Thank you very much, Mr. Kannan. I think you started in a very, very engaging manner. Activity எல்லாம் கொடுத்து நல்லா ஸ்டார்ட் பண்ணீங்க. I think people have been really glued to what you are saying, and they got to learn a lot about innovation. So our estimate says we got about 60 people who actually logged in through the Zoom, but we have at least 125 to 130 people who are actually logging through Live ABC, which is our channel for this program. We give Zoom links only to our members. Rest students are not logging to other channels. So I mean, a lot of them have joined us today, and I think everybody has benefited. எல்லாருக்குமே வந்து ஒரு அடுத்த ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து சில கொஸ்டின் ஏதாவது இருந்தா நம்ம சார் வந்து கேட்கலாம். அவர் வந்து நீங்களே பார்த்துருக்கீங்க எந்த அளவுக்கு அவர் வந்து இன்னோவேஷன் எவ்வளவெல்லாம் ஒரு விஷயத்துல பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கர்நாடகா அங்கெல்லாம் கூட பல இடத்துல அவங்களோட இன்னோவேஷன் ஓடிட்டு இருக்கு. அப்போ அவரை உங்களோட பிசினஸ்க்கு சம்மந்தமானதோ இல்லை வேற ஏதாவது யாராவது ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா அவங்களா ஏதாவது ஒரு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கேட்கலாம். மோகன் சார், நீங்க யூ வாண்ட் டு ஆஸ்க் சம்திங்? Yeah. Please start, sir. We'll start with you. And not only questions, கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் பரிமாறலாம். Please feel free. Wonderful, Professor. Professor, இப்போ இந்த நாயினா சொன்னீங்க, அது ஏன் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அதை இம்ப்ரூவ் பண்ணல அல்லது அதை என்கரேஜ் பண்ணல? இது வந்து ஆக்சுவலா அப்துல் கலாம் பர்சனலா இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு பெட் ப்ராஜெக்ட் மாதிரி அவர் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டல் பெங்களூர்ல அதுக்கு ரொம்ப ஒரு துணையா இருந்தாங்க. அண்ட் அட் தட் டைம் அந்த ப்ராஜெக்ட் வந்து இட் பிக்ட் அப் வெரி வெல். பல விஷயங்கள் வந்து கூடி அமைஞ்சது. தட் ஹாஸ்பிட்டல் வாஸ் வெரி சேரிட்டபிள் இன் இட்ஸ் இன்டென்ஷன். அப்புறம் அந்த வேர்ல்டு டயபெட்டிஸ் அசோசியேஷன் அவங்க வந்து நிறைய எக்யூப்மெண்ட் ஸ்பான்சரும் பண்ணாங்க. Then there was backing from the president. So actually it was even before Kalam became president. He was, I think, a senior scientist. In many pala vishayangal சேர்ந்து அமைஞ்சது. I don't know why it was not replicated, but unless all those conditions are again replicated, the initiative cannot be replicated. இப்ப பாத்தீங்கன்னா the cataract problem விட retina problem is more in the prevailing people ignorance. It is because of the ignorance of the people. அவங்க வந்து கேட்ராக்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறாங்களோ, ரெட்டினா ப்ராப்ளத்தை தெரியறதில்ல. அண்ட் ரெட்டினா ப்ராப்ளம் கொஞ்ச நாள் ஆனவுடனே போய் காமிக்கும் போது தான் தே அண்டர்ஸ்டாண்ட் தட் வாட் த சீரியஸ் விஷன் லாஸ் வரைக்கும் போகுது அப்படின்னு. இந்த நாய் நம்பர் இருந்தெல்லாம் ரூரல் ஏரியால ரொம்ப பிரமாதமா வந்திருக்கும். அஃப்கோர்ஸ் நீங்க India is the world capital in blindness. Yeah. And the reason for that is because India is also the world capital in diabetes. That is because of the population also, we can tell, and our food habits, our profession, sedentary life, ellame irukka sir. Correct. Thank you, Professor. Thank you. So, Professor, the first question asked on chat box, can you share some information about the EV and progress in our state in Ketragare? Can you share something about it, sir? Yeah. So, the world's largest factory for two-wheelers has opened just a few days ago for booking. Ola Electric, and that's in Tamil Nadu, Hosurla. And என்னுடைய காலேஜ் IIT மெட்ராஸ்ல இருந்து இன்குபேட் ஆகி வந்த ஒரு கம்பெனி ஏத்தர் எலக்ட்ரிக் அப்படின்னு, you might have heard of it, which is a very leading pioneer in this domain of electric vehicle. Electric vehicle as an area is hotting up a lot. இதுல வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னாக்க, most of the people are only assembling a vehicle by buying different parts. அதுல ஒரு டெப்தே இல்லை.
ஒரு மோட்டார் அப்படின்னாக்கா நான் சைனாலேருந்து வாங்குவேன், அல்லது நான் கொஞ்சம் குவாலிட்டி கான்ஷியஸ் அப்படின்னா ஜெர்மனிலேருந்து வாங்குவேன், அண்ட் பேட்டரி நான் எங்க இருந்தாவது வாங்குவேன். ஃபைனலி வி ஆர் ஒன்லி மேக்கிங் த ஃப்ரேம், வெல்டட் ஃப்ரேம் ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல வீல் அண்ட் டயர் மாட்டிட்டு we say we have got a vehicle done. But actually this is an entire new area where if we can make every single component, it has a very large employment potential. But இது எல்லாமே வந்து நம்ம நாட்டுல நடக்காததுனால வந்து we are just losing foreign exchange and we are losing employment. And I think there is a lot of room for us to quickly get our act together and make sure that we are able to get on top of all these new technology trends and build every single thing in India. அதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. It's an area that we should be alert to and seize as an opportunity. Right, sir. Thank you. Hope we see a lot of that progress and we see your work also in that direction, sir. And sir, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ராஜ்குமார் அப்படின்னு சொல்லி கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து கேட்டிருக்காங்க. Sir, can you tell us in simple terms what is the difference between invention and innovation? Okay, இதுவும் ஒரு வார்த்தை ஜாலம் தான். I try to avoid getting into that kind of debate. Sophistry அப்படிமாங்க இங்கிலீஷ்ல இருக்கு. Just playing with words. But broadly, if I try to answer the question, innovation அப்படிங்கிறது ஒரு broad category and அதுல இருந்து ஒரு subset வந்து invention னு சொல்லலாம். If it is something that is first time ever in the world and it can be patented, that kind of thing can be called an invention. Whereas innovation is something we do all the time. நான் கோயம்பேடுல இருந்து 10 பேர் வீட்டுக்கு சாப்பிட வராங்கன்னு நான் காய்கறி வாங்கும்போது ஒரு 2-வீலர்ல போயிட்டேன், ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு பேக் கத்திரிக்காய் இருக்கு, அது வைக்கிறதுக்கே இடம் இல்லை, எப்படியாவது ஒரு இடத்துல தொங்க விட்டு வரேன் அப்படின்னா அதுவும் ஒரு இன்னோவேஷன் தான். So innovation is the superset and invention is a subset. Oh, great, sir. Thank you. I think அவர் புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட் அப்படின்றதால. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் வந்து ராகேஷ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு சார். he wants to know இன்வென்ஷனுக்கு நிறைய R&D தேவை அப்படின்ற மாதிரி ஒரு மித் இருக்கு. how far it is true? இன்னோவேஷனுக்கு R&D சப்போர்ட் நிறைய தேவைன்றது மாதிரி ஒரு மித் இருக்கு. அதாவது MSME-ல இருந்து இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர். That's why he's asking this question. No, definitely we require R&D. There is no doubt about it. But we have to understand what is the meaning of R&D. சிந்தனை தெளிவுங்கிறது தான் R&D. But R&D பண்றதுக்கு வந்து நிறைய செலவாகுமா ஆகாதா அப்படிங்கிறது it depends on the kind of thing that we are trying to innovate. Some areas of R&D will require a lot of investment of both money and time, whereas some things may not require. Some may require time but not money, etc. But what will be always required is clear thinking and how to go about making progress in such a manner that we get maximum bang for the buck ன்னு சொல்லுவாங்க. நான் போடக்கூடிய ஒரு ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் வந்து எனக்கு வந்து மேக்சிமம் அதுலேருந்து வந்து ரிட்டர்ன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ், இன் டர்ம்ஸ் ஆஃப் கிளாரிட்டி கிடைக்கணும். ஸோ அதுக்கு அணுகுமுறை இருக்கு. ஹவு டு யூ கோ அபவுட் டூயிங் R&D ஆர் இன்னோவேஷன் அப்படிங்கிறதுக்கு I will not go into the details of it, but நீங்க வந்து கூகுள்ல வந்து lean prototyping, LEAN, lean prototyping அப்படின்னு பார்த்தாக்கா you will be able to get things. என்னன்னாக்க மிக குறைந்த செலவுல மிக விரைவான நேரத்துல அடுத்தடுத்த மைல்ஸ்டோனுக்கு நம்ம முன்னேறிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது தான் இந்த லீன் மெத்தடாலஜி. ஸோ அதுல வந்து ரொம்ப சீக்கிரமாவே நான் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் காசு செலவு பண்ணியே வந்து இது வேலைக்காகவும் ஆகாது அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு வந்துடும். ஒன்ஸ் வேலைக்கு ஆகும் அப்படின்னு எனக்கு தெளிவு வந்துருது அப்படின்னாக்க அதுக்கப்புறமா எனக்கு வந்து நான் பேங்க்லயோ எங்கேயோ கடன் வாங்கி இல்லை யாருக்கிட்ட இருந்தோ இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி நான் வந்து அதை பின்தொடரணும் அப்படின்னு அப்புறம் நான் தைரியமா தொடரலாம். பட் எந்த தெளிவுமே இல்லாம நான் நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாக்க அது வந்து நமக்கு அச்சத்தை கொடுக்கும், அது வந்து முட்டாள்தனம் பண்ணக்கூடாது நம்ம. ஸோ ஹவு டு டீரிஸ்க் த ஹோல் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இந்த லீன் ப்ரோட்டோடைப்பிங் மெத்தடாலஜி. நீங்க நெட்ல பார்த்தா இதை பத்தி நிறைய கூறுகள் உங்களுக்கு கிடைக்கும்.
Thank you, sir. Sir, Ashoka அப்படின்றவர் இதுல chat boxல போட்டுட்டு இருக்காங்க. He says, sir, my question is, what are the future disruptive changes to expect? So I asked him in which field. He says, in general, if you can ask him போட்டிருக்காரு. Mr. Ashoka, நீங்க if you are online, you can also you unmute பண்ணிட்டு கூட நீங்க கேட்கலாம். Meanwhile, I think we can request Kannan sir to answer this. Mr. Ashoka, are you online? Yeah. Please ask. It's a very generic question that you have asked. No, what are the future disruptive changes? Abdina, you can ask him directly. Kelanga, please. Yeah, I can actually try to answer. I don't know if that's the right answer yet, but I can try to answer it by sharing one screen which I skipped over in my presentation. Let me just go to that screen. In the, I'm sorry. Yeah, fourth quadrant. Yeah. We saw that. Let me just. So, இங்க வந்து இந்த 4 குவாட்ரண்ட் வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, இது ஒரு ஹார்வர்ட் பிசினஸ் ரிவ்யூ அப்படிங்கிற பப்ளிகேஷன்ல இருந்து எடுத்தது. ஹவு வெல் இஸ் த டொமைன் டிஃபைன்ட், எந்த ஃபீல்ட்ல நீங்க இப்ப கேட்டீங்க இல்லையா? ஸோ அந்த ஃபீல்டு வந்து சில சமயம் இட் வில் பி வெல் டிஃபைன்ட், இல்லைனாக்கா நம்ம எந்த ஃபீல்டுல பயன்படும்னே தெரியாம சில ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஹவு வெல் இஸ் த ப்ராப்ளம் டிஃபைன்ட், அந்த ப்ராப்ளம் டெஃபினிஷன் தெளிவா இருக்கலாம், இல்லைனாக்கா தெளிவு இல்லாம போகலாம். இந்த மாதிரி 2 ஆக்சிஸ்ல அவங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ இஃப் இட்ஸ் இன் அ வெல் டிஃபைன்ட் ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பேட்டரி டெக்னாலஜி அப்படின்னு சொன்னேன்னாக்கா இட்ஸ் அ வெல் டிஃபைன்ட் ஃபீல்ட். அண்ட் அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் த எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் பேட்டரிஸ் அப்படின்னு சொன்னேன்னாக்கா தட்ஸ் அ வெல் டிஃபைன்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். That will come in this box, sustaining innovation. Okay. There are many companies doing R&D in trying to bring down the cost of batteries. And இன்னொரு 2 வருஷத்துல வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பேட்டரி காஸ்ட் வந்து பாதி ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறது. இன்ஃபேக்ட் அந்த பேசிஸ்லயே இன்னைக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து தேர் டிசைனிங் வெஹிக்கிள்ஸ் வித் தட் அசம்ஷன், although those batteries have not been built yet. And அதுக்கு நேர் எதிராக பார்த்தோம்னாக்கா there is what is called the basic research, வேர் எந்த ஃபீல்டுல பயன்படணும்னு தெரியாது, என்ன ப்ராப்ளம் அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறதும் தெரியாது. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ், ஒரு புதுமையான ஒரு ஃபீச்சர் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் இட் அண்ட் see where it leads us. இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் அந்த அடுத்த ஸ்லைட்ல நான் சொன்னது. இவர் பண்ண வேலை, இவர் வெறும் ஒரு கியூரியாசிட்டிக்காக இந்த பேப்பர் மேப்பை ஃபோல்ட் பண்ணும்போது எரிச்சலா கடுப்பாயிட்டு அதுக்கப்புறமா அந்த ஃபீல்டே ரொம்ப டீடைலா ரிசர்ச் பண்ணாரு. அண்ட் I will do a slightly new share which may be relevant in that context. Okay. Thank you. Where is that? Okay, I'm not getting it. Yeah. So our panna study you can see in the screen. Let me slightly scroll it up. This is also some Harvard website now. Soft Math Lab is on it. And he studied about how skin, நமக்கு வயசாகும்போது நமக்கு சுருக்கம் வருது நம்மளுடைய தோல்ல. அது ஏன் வருது? அதே மாதிரி ஒரு ஆப்பிளுடைய ஸ்கின்னை நான் உரிச்சேன் அப்படின்னாக்கா அதுல இருந்து சுருக்கங்கள் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, பெட்ஷீட்ல எப்படி சுருக்கங்கள் வருது, இந்த மாதிரி பல விதமான சுருக்கங்கள். இது வந்து ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் மாதிரியே ஒரு பாட்டும் பாடினார் அந்த இக்னோபல் பிரைஸ் வந்தப்போ, ரிங்கிள் ரிங்கிள் ஆன் மை ஸ்கின் அப்படின்னு. எனிவே, ஸோ இது வந்து அவர் பண்ணும்போது வெறும் ஒரு கியூரியாசிட்டிக்காக பண்ணது. இட் வாஸ் நாட் கனெக்டட் வித் எனி ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். பட் தென் வி saw that அது வந்து it also had a very useful application in the solar arrays of spacecrafts. Okay. So it is difficult to predict where this thing will be, where innovations will come from, என்னென்ன துறைகள் அது பாதிக்கும் அப்படின்னு சொல்றதும் கஷ்டம். There is a phrase, I don't know how many of you have heard of it. Let me just write it so that it is easy for you to later on search on the net for it. மெடிசி அப்படின்னு ஒரு ஊர் இருந்தது இட்டாலியில.
Okay. And அங்க வந்து ஒரு பணக்காரன், I think வெறும் கடன் வட்டிக்கு கடன் கொடுத்தே ரொம்ப பணக்காரனா, பேங்கர் மாதிரி. Okay. This I'm talking about 17th century. Okay. And அந்த சின்ன ஊர்ல வந்து அவனுக்கு நிறைய காசு வரும். ஒருத்தருக்கு நிறைய காசு வந்ததுனாக்க they can do what they like with it. Okay. And oops, I'm sorry, I missed that. I'm going to meditate. Just make it larger so that you can all see it. And அவன் வந்து பொழுதுபோக்குக்காக வந்து நிறைய ஆடம்பரமா வாழறதோ இல்ல ஏதாவது கெட்ட பழக்கங்கள்ல பணத்தை செலவழிக்கிறதோ அவன் விரும்பல. அவன் வந்து he was a patron of ஆர்ட்ஸ், சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், பல்வேறு விதமான கலைகளுக்கு அவன் வந்து ஒரு பேட்ரனாக இருக்கணும்னு விரும்பி அந்த என்டையர் யூரோப்ல பல்வேறு குக்கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பல்வேறு துறைகள்ல சின்ன சின்ன அளவுல வந்து யாரெல்லாம் ஏதாவது கிரியேட்டிவா பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் வந்து எங்க கிராமத்துல என் ஊர்ல வந்து வாழுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வீடும், அவங்களுக்கு சாப்பாடு, அந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன வசதிகளும் பண்ணி கொடுத்தான். ஸோ அந்த மெடிசி அப்படிங்கிற ஊர்ல வந்து பல்வேறு நபர்கள் பல இடங்கள்ல இருந்து கிரியேட்டிவான மக்கள் கூடின போது அவங்களுக்குள்ள நடந்த கருத்து பரிமாற்றங்கள், ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் கிரியேட்டட் ரெவல்யூஷன். அண்ட் பல ஃபீல்ட்ஸ்ல வந்து ஒரு பெயிண்ட் பண்றவன் வந்து மேத்தமேட்டிஷியன் கிட்ட இருந்து கத்துப்பான், அந்த மேத்தமேட்டிஷியன் வந்து சிற்பி கிட்ட இருந்து கத்துப்பான், அந்த சிற்பி வந்து ஒரு மியூசிஷியன் கிட்ட இருந்து கத்துப்பான். ஆல் த ஃபீல்ட்ஸ் grew explosively and that was the root of what we now call as Renaissance. ரெனைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் சயின்ஸ் எல்லாமே யூரோப்ல உருவானதுக்கு, டார்க் ஏஜஸ்க்கு அப்புறமா அந்த மாற்றம் ரெனைசன்ஸ் அப்படின்னு வந்ததுக்கு காரணமே அந்த ஒரு சின்ன கிராமம். இந்த மெடிசி எஃபெக்ட் அப்படிங்கிறது என்னன்னாக்க, சம்பந்தமே இல்லாத ரெண்டு துறைகள் வந்து ஒன்னோட ஒண்ணு மோதும் போது அந்த பவுண்டரி இல்ல வந்து ஏற்படக்கூடிய அந்த டைனமிக் தான் இன்னோவேஷன் அப்படிங்கிறது ஒரு கருத்து. த மெடிசி எஃபெக்ட் அப்படின்னு ஒரு புத்தகமே இருக்கு இதை பத்தி. Thank you, sir. Yeah, thank you, sir. Thanks, Mr. Ashoka. I think we will just take one last question before we conclude. ஒரு நல்ல question வந்திருக்கு, அதனால I'm not able to leave it. Sir, a person, Mr. Swami, he wants to know, sir, there is a tendency these days that all the innovations are happening tech-based. So most of them are happening with small startups. And the bigger startups and the bigger companies are buying them off. அப்படி இருக்கும்போது he is saying, is this a healthy trend? Is it not actually killing innovation? அப்படின்ற மாதிரி spirit of innovation அப்படின்னு கேட்கிறார். Okay, it's a very good question. See, it is like this. எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னாக்க, நேற்றுக்கு தான் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாக்க, for the first let us say few months that baby is continuously with the mother and all the care that the baby needs only the mother can give. அதுக்கு அப்புறமா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா it will maybe interact with some other people, and after that we put the child in a primary school. அப்போ வந்து the class teacher is able to give all the care that the child needs, but ஒரு பருவத்துக்கு மேல வந்து that class teacher will not be competent. Then we put the child in a middle school where more qualified teachers are there. அதுக்கு அப்புறமா காலேஜுக்கு போகும். இது மாதிரி innovation also has a life cycle, and at different stages of the innovation life cycle different people are qualified to provide the best nurturing environment for the innovation to grow and be impactful அப்படின்னு நான் சொல்லலாம். So it is not necessary that whoever came up with an innovation is also the best person to lead it for all time to come, to scale it, to create big global impact. அது எல்லாத்துக்குமே வந்து different kind of skills தேவைப்படுது. So as a natural organic growth, when the innovation goes beyond a certain point, then it is natural for it to be transferred to more competent persons. Just like நம்ம வந்து ஒரு பையன் ஒரு லெவலுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து காலேஜ்ல சேர்த்து ஹாஸ்டல்ல விட்டுறோம், ஏன்னா நம்ம கூடவே இருந்த ஒரு விடாம போயிடுவோம். So the same thing is true about an innovation. Good, sir. I think you answered it very well. I mean, really nice that the way you answered. Correct. It needs different level of grooming. Adanal correct. So thank you, sir. I mean, it's been a fabulous session, lot of interaction as well.
Now I think Mohan, I think you can take over and take it forward from here. Sir, thank you, sir. Thank you so much. It was a thought-provoking evening, sir. Thank you so much, sir. Now I call upon Mr. Ganeshan, Namakkal chairman, to give away his vote of thanks. Ganeshan, sir, over to you, sir. Ganeshan sir, கேக்குதுங்களா? Mohan, is he online? Ganeshan sir is here, sir. இருக்காரா? Yeah. 1+ nod is Ganeshan sir. I think he's on mute. Will you just Ganeshan sir? Just try to call him, Mohan. Maybe 30 seconds. If he's not attending, then we can conclude, no problem. Simply is not there. அவரோட ஃபோன் ஆன்ல இருக்கு சார். அதான் அவர் அந்த 1+ நாட்ல இருந்தா ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணாரு. ஒருவேளை அந்த மோகன் ஜஸ்ட் ஃபோன் பண்ணிட்டான். எடுக்கலன்னா நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம். Sir, Sheikh sir. Without problem, Mohan is not able to access or something. Yeah, he could not unmute it, seems, sir. He is not able to unmute. Yeah. Sheikh sir. Sir, 1+ nod and சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இல்லையே சார், எனேபிள் தான். அசோக் சார். சார் வருதா? வருதுங்க. சொல்லுங்க சார். இப்போ கேக்குது. ஒண்ணும் இல்லைங்க சார். சாரி, எனக்கு என்னோட செல்ல அவர் அன்மியூட் பண்ண அலோ பண்றதுக்கு பார்ட்டிசிபேட் அவர் அன்மியூட் பண்ணல. சாரி. பரவாயில்ல. We are waiting for சார். வெரி நைஸ். ஆக்சுவலி வந்து நம்ம நார்மலா சொல்லுவோம், நம்ம ஒரு சௌகரியமா இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பெரிய படைப்பாளிகள்னாக்கா கரெக்டான வார்த்தைகளா இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய படைப்பாளிகள் தான் வந்து நம்ம சௌகரியத்தை, ஏன்னா நம்ம சின்னி கிருஷ்ணன் அவார்டுக்கெல்லாம் வரும்போது பார்ப்போம், அவர் சின்னி கிருஷ்ணனோட மெயின் சென்டென்ஸே வந்து அதாவது தீம், அந்த விஷன் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பணக்காரர் என்ஜாய் பண்ற விஷயத்த ஒரு சாதாரண மக்களும் என்ஜாய் பண்ணணுங்கிறது. ஸோ அது மாதிரி பெரிய இண்டஸ்ட்ரியில தான் பண்ண முடியுங்கிற விஷயத்த இப்போ மிஸ்டர் கண்ணன் சார் மாதிரி இருந்துக்கவங்க தான் அந்த பசங்களை உருவாக்குறாங்கிறது எனக்கு தெரியுது. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த ஈவி பத்தி நான் தான் கேட்டிருந்தேன். அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பத்தியும் அவங்கள எல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிற ஆளுகள் எல்லாமே அங்கதான் இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களாம் ஒரு பெரிய படைப்பாளிகள். அந்த படைப்பாளிகளை நம்ம இன்னைக்கு நீங்க கொண்டு வந்து எங்களுக்கு காமிச்சிருக்கீங்க. ஏன்னா நாங்க இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட். ஆக்சுவலா இது மாதிரி சாப்டர்ஸ்ல நாங்கெல்லாம் வந்து இருந்துகிட்டு இது மாதிரி ஐஐடியில இருக்கிற ப்ரொஃபஸர் வந்து அது ஒரு பேராசிரியர், பெரும் நபர்களை உருவாக்குனவர், அவர் பிரகலாத பத்தியும் மற்ற விஷயங்களை பத்தியெல்லாம் அவர் சொல்லும் போது எவ்வளவு பெரிய ஒரு நாலேஜபிள் பர்சன் கூட இன்னைக்கு நம்ம கான்டாக்ட்ல இருக்கோங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Definitely we are very thankful to you, sir. We have attended a very nice session. Actually இது வந்து ஒரு பெரிய ஒரு பட்டறைன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம படிக்கிற ஒரு இடத்துக்காக அந்த இடத்த நாங்க இன்னைக்கு ஒரு மணி நேரம் உங்க கூட ஷேர் பண்ணோம். 1 மணி நேரத்துக்கு மேல ஒரு 1/2 hour நீங்க இந்த கொஸ்டின் ஆன்சர்ஸும் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இன்னொரு அக்கேஷன்ல நீங்க வந்து இது மாதிரி எங்களை மாதிரி சாப்டர்ஸுக்கு வந்து இன்னும் அதிகப்படியா நாங்க எது சின்ன விஷயங்கள்ல மாறுதல் பண்ணலாங்கிறதுக்கு எம்எம்ஏ வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இது மாதிரி கேப்டனும் நம்ம வெங்கட்ராமன் சாரும் மோகன் சார்லாம் வந்து இது மாதிரி விஷயங்கள் உள்ள நபர்களை தான் எங்களுக்கு ஒரு அட்வான்ஸா கொண்டு போறாங்க. அந்த அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு எங்களை கொண்டு போறதுக்கு அவங்க பிரியப்படுறதே எங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். கண்டிப்பா உங்களுடைய நிதானமான ஒரு அழகான தமிழ்ல எங்களுக்கெல்லாம் விளக்கத்தை சொன்னது, ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்க கேட்கும்போது அதுக்கு ஏகப்பட்ட விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸோட நீங்க பண்ணதெல்லாம் we really enjoyed. ஸோ ஒரு நல்ல படைப்பாளியை பார்த்த ஒரு திருப்தி எங்களுக்கு இன்னைக்கு. உங்களுடைய படைப்பு மேலும் மேலும் வளர வேண்டும் என்று எங்களுடைய நாமக்கல் ஆஞ்சநேயரையும் தாயாரையும் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ் மிஸ்டர் மோகன்னா அண்ட் மிஸ்டர் இவர் நம்ம ஆத்தூர் செல்வண்ணா இன்னைக்கு வேற ஒர்க்கா ஒரு இது பண்ணிட்டு இருக்கார். ஆல் மை கொலீக்ஸ் ஆஃப் அதர் சாப்டர் சேர்மன்ஸ் அண்ட் மெம்பர்ஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நாமக்கல் கோவில் அம்மன் தான்
ஸ்ரீனிவாச ராமானுஜனுக்கு கணக்கறிவையே போட்டிருந்தது. ஆமாங்க சார், உண்மைதாங்க சார், உண்மைதாங்க சார். நீங்களும் ஒரு தடவை வாங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் ஒரு தடவை வாங்க சார். கண்டிப்பா வரேன், கண்டிப்பா. ப்ரொஃபசர் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், எங்க நாமக்கல் சேர்மன் கணேசன் வந்து ஒரு அன்அஃபிஷியல் எம்எல்ஏ ஆஃப் நாமக்கல். ஓ, அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன ஆளு. ஓகே சார், அதாவது எங்க மோகன் நான் வந்து நீங்க மெடிஸ்னு ஒருத்தர் சொன்னீங்க இல்லைங்க சார், அவர் தான் சேலத்துக்குங்க சார் அவரு. So thank you Ganesan sir, thanks a lot, thanks Mr. Mohan, and a big thanks to Mr. Kannan for accepting this request and addressing our members. Thank you very much. I had thank you very much, very Kannan, enjoyable thank you very much. Thank you very much. Looking forward to meeting you, sir. Thank you. Thank you very much. Be safe. Good night. Thank you all of you. One minute. Mohan, yeah, I think you got it. So I just missed it out. So on behalf of all the chapter members and all those who have attended the session today, sir, on your behalf, we are privileged to present to the poor people in and around MMA and all. Sir, I'm humbled by your gesture. Thank you very much. Thank you, sir. And our team normally goes around. We have also been recently conducting some vaccination camps, helping out people with these kind of sanitizers, masks and all this. So it is on behalf of people like you who come and spare your valuable time in Chennai, we are able to do it. Thank you for that, sir. Thank you very much. Thank you, sir. Great. It's a pleasure. And thank you all very much. Thank you very much, sir. Thank you all of you. Be safe. Good night until we meet again. Thank you, sir. Yeah. Thank you, sir.